செய்தோம். சிங்கம் தாழ நமக்கு ஒன்றும் செய்தோம். அதே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் விசுவாசத்தோடு சொல்லணும், ஆண்டவரே நான் இப்பொழுது நான் உம்மோடு கூட இருப்பேன். நாம் அறிக்கையிடும் போது அவர் நம்மோடு கூட இருப்பார் இல்லையா? ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா. இந்த வாசனை எல்லாம் இருக்காங்க, வாசத்தோடு இருக்கிற ஒருவராது பெருமையாய் போய்விடக்கூடாது. ஆண்டவரே நம்முடைய பலத்தினால், உன்னதத்தின் பலத்தினால நிரப்புங்கப்பா. அந்த கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே தொங்குவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கும் போது அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். அவர் வருகிற எல்லா பாடுகளையும் நினைத்து சோர்ந்து போகிறதான வேளையிலே தூதன் வந்து பலப்படுத்தினார் இல்லையா? அந்த பலப்படுத்தின நிமித்தம் அதுக்கப்புறம் வருகிற எல்லா சோதனையும் ஜெயமாக வெற்றி சேர்ந்தார் இல்லையா? அப்போ அந்த உன்னதத்தின் பலன் நம்மோடு வந்து இறக்கும்போது சத்துரு நம்மை தொட முடியாது, சிங்கங்கள் நம்ம சேதப்படுத்தாது இல்லையா? அப்படிப்பட்ட கிருபினால் எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ அவங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு, அப்போ அவங்க நாமத்திலே வல்லமை உண்டு. அப்படியே நாம் தேவனுடைய கருத்தில் நாம் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே உங்கள் நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுதண்டவரே, அறிக்கை செய்து அறிக்கை இட்டு பாடதான் பவர் பெறும். அறிக்கை நல்லதா தேவனுடைய கருத்தில் நாம் ஒப்பு கொடுக்கணும். நாம் ஒப்பு கொடுக்க தான் தேவனுடைய வல்லமை நம்மளாக வந்து இடம் நல்லதா ஆண்டவரே. அப்படிப்பட்ட மேலான கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் ஒவ்வொரு உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துருவாங்க. இந்த பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பா அவங்க நாமத்தில் மகத்துவம். 2666 பாடல், 2666. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே பட்டயம், எனக்கு கேடகம். உங்க நாமமே பட்டயம், உங்க நாமமே
நாளைக்கு ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை தான் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்தி வந்தது ஆண்டவரே. அதற்காக நமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுவோமோ அந்த அளவுக்கு அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை நம் மீது வந்து இறங்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வந்தது வெறுமையாய் போய்விடக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே வெறுமையாய் போகாத படிக்காண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எங்கள் நிரப்புங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமா அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று தேவன் நமக்கு வாக்குரைத்து ஹல்லேலூயா. அந்த அக்கினி எங்கள் மீது போடுங்க ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் நாங்கள் சத்துருவை மேற்கொள்ளணும் ஆண்டவரே. உலகத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே. மாம்சத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மேலான அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் தம்முடைய வல்லமையினாலே நிரப்புவார். வேதத்தில் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து தேவன் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பினார் என்று பார்க்கணும். அளவில்லாமல் நிரப்பினாரா ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை இந்த நாளில் இந்த உபவாச நாளில் எங்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாயை விரிவாய் தரன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்புவேன் என்று வாக்குரைக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஆண்டவரே பேய்கள் எல்லாம் ஓடுகிறது ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஆண்டவரே ஒரு மகிமை இறங்குது ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மகிமையினால நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. ஒரு தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுப்பா உமக்கு கோடான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலே புதிய கிருபை பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ராஜாவின் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. ஆமென் ஆமென். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில்
கூட்டத்துக்கு ஆசீர்வாதத்துக்காக யாராவது ஒரு நாள் ஜெபிங்க. வாசனையான வேத உறுதி புதிய ஏற்பாடு 338வது வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 338வது புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் 6வது. ஐயாமார் சகோதரர்கள், மாமார் சகோதரிகள் ஒவ்வொரு வசன வாசனை. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். வழிவாங்காமல் இருப்பீர் என்று மகா சத்தம் என்று சொல்கிறார்கள். வானம் சுட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி இணைந்து கொண்டது. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களில்
நாட்கள் ஆகும் விதிக்கிறதுல ராசம் நடக்கின்றான் அந்த காலை எழுமுறை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா 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 ஆமென் சொல்லி மகிமைப்படுத்துவோம். ஆமென் 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 ஆமென். மகிமை கருந்தா சபையிலே ஒரு வாரம் கத்த கிருபையை நடத்தின அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 மகிமைப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா 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 ஆமென் சொல்லி மகிமைப்படுத்துவோம். ஆமென் 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 ஆமென். மகிமை நாள் சபையிலே திருவிழா ஒவ்வொரு நாள் நடக்குதுதான் நாளைக்கு நடக்க இருக்கிற ஈஸ்வர ஆராதனை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். வாசிக்கிற வீட்டு பிள்ளைகள் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்கணும். அவர் வேண்டிக் கொண்டதற்கு நினைத்ததற்கு மேலான அற்புதங்களை கத்திரவர்களுக்கு செய்யணும். அவருடைய குடும்பங்களை கத்திர மென்மேலும் ஆசீர்வதிக்கணும். உபவாசம் நடந்தது சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிற யார் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் ரட்சிக்கப்பட ஸ்நானம் பெறாத பிள்ளைகள் ஞான ஸ்நானம் எடுக்க பரிசுத்தாய் பெற அப்படிப்பட்ட மகிமை கத்தர் வருகிற நாட்களை கத்தர் நடப்பிக்க வேண்டும். ஆசீர்வாதமாக இருக்கணும். முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரெண்டாவது நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மூன்றாவது நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதிகாலை ஜெபத்தை ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகள் பகலில் கூடி ஜெபித்தார்கள். ஜெபத்தை கேட்டார். ஜெபித்த பிள்ளைகள் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதித்தார்கள். பகல் ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் பலம் தந்தார், சுகம் தந்தார், பிள்ளைகளை கத்தர் நடத்தினார். வாசத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு மகிமைப்படுத்த அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென் சொல்லி மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நாளைக்கு ஈஸ்வர ஆராதனை 10:30க்கு தொடங்குவாங்க. ஏன்னா அங்கே முடிச்சு வேலை, அதனால் கொஞ்சம் 10 மணிக்கு நமக்கு எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை துவங்குகிறது.
இந்த வாரம் மட்டும்தான், இந்த வாரம் அப்படி இருக்காது. இந்த வாரம் மட்டும் ஒரு அரை மணி நேரம் எல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. சம பிள்ளைகள் முன்னால் வாங்க, இப்போவும் கொஞ்சம் இருந்து என்ன செஞ்சுருக்கோம் சார், பணிவிடைகள்லாம் கத்திரக்காக செஞ்சுட்டு போங்க. அவங்களோட ஆசிரியர் இந்த காரியத்தை நமக்கு வேதத்தில் நினைவூட்டி சீக்கிரமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஆசிரியராக வாசிங்க. நமக்கு வாசிப்பதான வேறு காரியத்தை மட்டும் சின்ன காரியத்தை முன்கூட்ட விரும்புகிறேன். நமக்கு இந்த உபவாச கூட்டத்தில் தியானிக்கும்படி எனக்கு நடத்தப்பட்டதான நடத்துதல் இயேசு கிறிஸ்துவானுடைய இந்த ரகசிய வருகை குறித்து தான் எப்படியாவது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியை தாகத்தை தேவன் தந்தார். அதன் பிரகாரமாக கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இந்த ரகசிய வருகையிலே நாம் கண்டிப்பாக பங்கு பெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இரண்டாம் வருகையை குறித்து நாம் தியானிக்க ஆண்டிருப்பார் உள்ள ஒரு கிருபை தந்தார். நம்ம அந்த சில காரியங்களை தேவன் நமக்கு அதில் வேதத்திலிருந்து கற்று தந்தார். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்ததில்லை? யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்ததுன்னு ஒரு சிலருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு, ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருந்துருக்கு. அதனால் டெய்லி வர வச்சு எங்களை போட்டு பாடாப்படுத்தினீங்க பாஸ்டர் அப்படின்னு சிலருக்கு என்னவா இருந்தது பாருங்க, கஷ்டமாக இருந்துச்சு நினைக்கிறேன். கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல வேத வசனத்தை என்ன செய்யுங்க, தேடி வாசிங்க. அதனால் இப்பவுமே பஞ்சம் வந்துட்டு, இப்பவுமே யுத்தம் வந்துட்டு, இப்பவுமே இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி முத்திரை உடைக்கப்பட்டது எல்லாம் என்ன செய்கிறாங்க, பேசுகிறார்கள். அதனால் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை தான். ஆனால் அந்த 2ஆம் வருகை ஸ்தோத்திரம், அதில் எத்தனை வருகை இருக்குது? 2 வருகை இருக்குது. 2ஆம் வருகையிலேயே 2 வருகை இருக்கிறது. ஒன்று மணவாட்டியை சேர்த்து கொள்ளுகிறதான வருகை. தீங்கு நாளுக்கு முன்பதாக நீதிமானை கர்த்தர் என்ன செய்கிறார்? சேர்த்து கொள்ளுகிறார். பிலதெல்பியா சபைக்கு எழுதும்போது சோதனைக்கு உட்படாமல் நாங்கள் என்ன செய்வேன், சரி சோதனைக்கு முன்னாலேயே உங்களை சேர்த்து கொள்வேன்னு சொன்னேன். மணவாட்டி சபைக்கு ஆண்டவர் வருவேன்னு சொன்ன அந்த மத்தியாகாயத்தில் வருகிறதான அந்த வருகை, அந்த வருகையில சபையாக இருக்கிறதான நம்மை, மணவாட்டியாகிய நம்மை எடுத்துக்கொள்ள ஆண்டவர் என்ன செய்வார்? வருவார் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? இதுதான் பிரதானமான எடுத்துக்கொள்ளப்படுகிறதான காரியம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில மேன்மையான காரியம் இதுதான். இதுக்கு அப்புறம் நீங்க என்னதான் காரியங்களை செய்தாலும் இந்த மேன்மைக்கு ஈடாக நீங்க என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்க கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம இந்த பூமியில ஒருவேளை யார் இருந்தாலும் அவங்க என்னதான் பிரயாசம், உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் ஆண்டவருக்காக சிந்தப்படட்டும்னு சிந்தினாலும் சரி, ஆனா என்ன கிடையாது பாருங்க, பிரயோஜனமே. அவன் மணவாட்டிங்கிற ஸ்தானத்துக்கு வரவே முடியாது. அதனால இந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணுங்கிறதுக்காக தான் உங்களுடைய ஜீவியம் என்னுடைய ஜீவியம் என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை குறித்ததான காரியத்தை தான் உங்களுக்கு என்ன செய்யறேன், நேற்று நினைக்கிறேன், நேற்று எனக்கு அதுக்கப்புறம் உள்ள பிரசங்கத்தை என்னால் என்ன செய்ய முடியல. எனக்கு அதாவது அதையும் கண்டிப்பாக சொல்லணும், ஏன்னா வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, அதில் சொல்லணும். இருந்தாலும் இந்த உபவாச நாட்கள் எனக்கு அதை குறித்து என்ன செய்ய முடியல. ரகசிய வருகைக்கு அப்புறம் உள்ளதை குறித்து பேசுறதை விட வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதாக இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுங்கிறது தான் என்ன செய்யணும். இந்த உபவாச நாட்கள் தொடர்ந்து மற்ற கூட்டங்களை நாம் இதை தியானிக்கும், கண்டிப்பாக நம்ம தியானிப்போம். இருந்தாலும் இந்த நாட்களில் நேற்றையும் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த சாத்தான் அந்த வலு சர்ப்பத்தை மத்தியாகத்திலிருந்து ஆண்டவர் கீழே தள்ளுறத குறித்து நம்ம பார்த்தாலும், அந்தி கிறிஸ்து எங்க வருவான், அப்படி எப்படி வருவாங்கிறத பார்த்தாலும், அது ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கான காரியம் தான் உங்களுக்கு எனக்கு அதுல என்ன செய்யப்பட்டது, கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆதியிலேயே அவன் தள்ளப்பட்டதையும், ஆதியிலேயே அவன் இருந்ததையும், அவன் தூதர்களின் காலத்திலேயே அவன் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, தள்ளினதையும் குறித்து நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆதியிலேயே என்று நாம் வேதத்தில் வாசித்த முதல் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் நாம் வாசித்தோம். ஆதியிலேயே தேவன் வானத்தின் பூமியை என்ன செய்தார், சிருஷ்டித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பூமியானது எப்படி இருந்தது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. நாம் என்ன செய்தோம் பாருங்க, அதை குறித்ததான சில காரியங்களை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்கிற எந்த காரியமும் ஒழுங்கின்மையெல்லாம் என்ன செய்யாது, இருக்காது, வெறுமையெல்லாம் இருக்கவே செய்யாது. சொல்லுங்க அல்லேலூயா. அன்றைக்கு ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருந்ததற்கான காரணத்தையும் நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கே ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கவில்லை, அவ்வளவு தூதர்களுடைய காலமா இருந்தது.
அது நித்தியம், முந்தின நித்தியம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே இருந்த அந்த தூதர்களுக்குள் நடந்ததான மேட்டிமையும் அந்தரங்கமும் அவருடைய காரியம் தான் என்ன செய்தது, அவர்களை அந்த மேன்மையிலிருந்து தள்ளினது. அந்த ஆண்டுக்கு என்ன கிடையாது, எண்ணிக்கையே கிடையாது. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார்ங்கிற முதல் வசனத்துக்கு இப்போ நாம வாழ்ற இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறதுக்கு என்ன கிடையாது, எண்ணிக்கையே கிடையாது. ஆமா, இத்தனை வருஷம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆதாம் ஏவாள் பிறந்த அந்த வருஷங்களில் இருந்து வேணா தோராயமான வருஷங்களே குறிக்கப்படுகிறது. 6000 வருஷம் என்று இல்லை கவனிங்க, 6000 வருஷம் என்று குறிக்கப்படுகிறது ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம். ஆனால் அதற்கு முன்னால வானத்தி பூமி உண்டாக்குறதான அந்த நாட்களை குறித்து என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. அதனாலதான் இன்றைக்கும் வேத ஆராய்ச்சியாளர்கள் அநேக நாடுகளில் பூமிக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கிற சில பொருட்களை வச்சு அவங்க சொல்றாங்க, கிறிஸ்தவருடைய வேதம் சொல்லுகிறது 6000 வருஷத்துக்கு அப்புறம் தான் மனுஷன் இதெல்லாம் வந்தாங்கன்னு. ஆனால் இங்கே நம்ம கண்டுபிடிச்சதான பொருட்கள், அங்கே இருந்த படிவங்கள், இவைகள்லாம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதனால ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இது என்ன செய்யும், விளங்கும். ஞானம் உள்ளவனுக்கு இது என்ன செய்யும், விளங்கும்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதனால ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்த போது இருந்தது என்ன, அதுக்கப்புறம் நடந்தது என்னங்கிறத நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கி கொள்ளணுங்கிறத நம்ம என்ன செய்தோம், நம்ம கடந்த நேற்றைய தினத்துல அதன் இரவு கூட்டத்தில் என்ன செய்தோம், தியானித்தோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ள அப்போ இப்படிப்பட்டதான காரியத்துல இன்னைக்கு மனுஷர்களுக்குள்ள என்ன செஞ்சு கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களும் கூட அதை குறித்ததான தகவல்களை வாசித்திருக்கலாம். நானும் ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். அமெரிக்காங்கிறதான அந்த தேசத்திலையும் இங்கிலாந்து என்று சொல்லப்படுற அந்த தேசத்திலையும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த சில பொருட்களை எடுத்ததாகவே என்ன செய்கிறோம். ஆனால் அந்த நாடுகள்லாம் சமீப சில வருடங்களுக்கு முன்பதாக தான் தோற்றுவிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த நாடுகளையும் அன்றைக்கு என்ன செய்வாங்க, யாரெல்லாம வாழ்ந்திருக்கிறாங்கன்னு என்ன செய்யறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அதனால இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளை, ஞானத்தை தேடுகிறவர்கள் அவங்க அப்படிப்பட்டதான காரியத்தை சொல்லி உங்களுக்குள்ள எனக்குள்ள வேத வசனத்தை விட சத்தியத்தை விட அப்பாற்பட்ட காரியம் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்குள்ள எனக்குள்ள குழப்பத்தை கொண்டு வந்து பிசாசு நம்ம வஞ்சிக்க பார்க்கிறோம். நாம் என்ன செய்யக்கூடாது, அது குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். நல்ல வேத வசனத்தை தேடி வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடியதான காரியம், ஆண்டவர் வரப்போகிற காரியங்களை நமக்கு சொல்லுகிறதுனாலதான் அதுக்கு பேரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டதான ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்தார், நிறைவேற்றினார். அவைகள் நிறைவேறுகிற காரியங்களாக என்ன செய்தன, இருந்தன. அந்த காலங்களை குறித்ததான 2 காரியங்களையும் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகை எடுத்துக் கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்த வருகைக்கும் 2 பகிரங்கமான 24 மத்தேயு 24வது அதிகாரத்தில் சீசர்கள் கேட்ட அந்த வருகைக்கும் நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வருகைக்கு இடைப்பட்ட காலம் இருக்கிறது. அந்த காலங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்தோம், வருஷம், அந்த வருஷம் எத்தனை அப்படிங்கிறதே என்ன செய்தோம், சில வசனங்களுக்கு உங்களுக்கு நினைப்பூட்டுன்னு அந்த வசனங்களை மட்டும் ஒரு தடவை வாசித்துருங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். திருப்பி கொள்ளுங்க. தானியேல் புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 7வது. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்று என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர்கள் பேரில் என்ன செய்தான், ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 14வது வசனம். ஸ்திரீயானவள் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு என்ன செய்யப்பட்டது,
கொடுக்கப்பட்டது. 2 சிறகுகள் தான் 2 சாட்சிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அப்போ சொல்லப்பட்ட 2 இந்த காலங்கள் என்ன பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3.5 ஆண்டு 3.5 ஆண்டு. காலம் என்று சொன்னால் 1 வருஷம், காலங்கள் சொன்னா எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஒரு காலமும் காலங்களும் அப்படின்னு சொல்லும் போது 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது அரை காலம் 3.5 ஆண்டுகள். 3.5 ஆண்டு 3.5 ஆண்டு எத்தனை? 7 வருடங்கள். முதலாவது 3.5 ஆண்டு உபத்திரவ காலம் என்றும், அடுத்த 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் என்றும் என்ன செய்யப்படுகிறது? வரையறுக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. அதனால இந்த மனவாட்டியானவள் சேர்த்து கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பூமியிலே நடக்கிறதான இந்த 7 வருட ஆட்சி, இந்த 7 வருட ஆட்சி யாருடைய கரங்களில் கொடுக்கப்படுகிறது? அதுதான் நாம் இன்னைக்கு என்ன செய்தோம்? வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் இன்னைக்கு என்ன செய்தோம்? வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இதிலே இந்த காலங்கள், இந்த காரியத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது இது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்தை குறித்து ஆண்டவர் சொன்னதான காரியமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனால் நாம இப்போ தியானிக்க இருக்கிறதான இந்த காரியம், எனக்கு இந்த உபவாச கூட்டத்துல எனக்கு உந்தப்படுகிற ஆவியானவர் எனக்கு தந்து நடத்தி கொண்டிருக்கிறதான காரியம் ரகசிய வருகையிலேயே சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய காரியத்தை தான் நம்ம இப்பொழுது என்ன செய்து வருகிறோம்? தியானிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அதான ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த மேன்மையை, அந்த காரியத்திற்கான அதாவது செயல்பாடுகளை நாம் கிரகிக்க வேண்டியதை, நாம் நமக்குள் மனம் திரும்புதலை, மனமாற்றத்தை அனுபவிக்க வேண்டியதான் நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். நல்ல கவனிங்க. அப்போ அதை செய்யும் போது அடுத்த உள்ளதை வாசித்து பாசர் அதை செய்யணும்னா எப்படி செய்யணும் அப்படின்னு என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம். அதையும் உங்களுக்கு நேற்று சொன்னேன். ஏன்னா அவன் இப்போ தள்ளப்பட்டிருக்கான்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. பரிசுத்தவான்களோடு கவனிங்க. பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களோடு முதலாம் வருகையில யாரு இந்த ரகசிய வருகையில உங்களை என்னையும் அவனை எடுத்துக்கொள்ளப்படும். அப்பதான் அவனை என்ன செய்யறாரு? கீழே தள்ளுறாரு. அவனை இப்ப தள்ளல, அவன் ஆதியிலேயே என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? தள்ளப்பட்டிருக்கிறான். அப்போ அவன் தள்ளப்பட்டது இப்பம் அல்ல, அப்பவே தள்ளப்பட்டிருக்கிறான். அதனால ரகசிய வருகையில அப்புறம் நடக்கிறது நான் உங்களுக்கு சொல்லல. ரகசிய வருகையில அப்புறம் நடந்தாலும் அவன் அதற்கு காரணம், தள்ளப்பட்டதுக்கு காரணம் அவன் ஆதியிலேயே என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? தள்ளப்பட்டதுனாலதான் இப்பொழுதும் அவன் என்ன செய்யப்படுகிறான்? தள்ளப்பட்டான். அதனால நாம தியானிக்கும் போது அதுக்கு அடுத்த உள்ள காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னாலும் இந்த ரகசிய வருகையிலேயே சேர்த்துக் கொள்ளப்படணுங்கிற ஆவல், வாஞ்ச, தாம, வைராக்கியம் நமக்குள்ள உண்டாகணும்ங்கிற நோக்கத்தோடு தான் அதை குறித்து பேசுறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியானவர் தந்த நடத்துதல் அதுதான். அதனால நீங்க அதுக்கப்புறம் உள்ள காரியத்தை பேசுறாங்க, நினைக்கிறாங்கன்னு தயவு செய்து என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த சத்துருவானவன் உங்களுக்குள் எனக்குள் கொண்டு வர பார்க்கிறதான விழுகை அதுதான். அது அவிசுவாசத்தை கொண்டு வரும், நம்மை பின்வாங்க செய்யற காரியத்தை தான் என்ன செய்யும்? கொண்டு வரும். அதனாலதான் சொல்றேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, இங்கே சொல்லப்பட்டதான காரியம், அங்கே அந்த காலங்கள், அந்த 7 வருடங்கள், அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி குறித்து அதில் சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த ஆட்சியுடைய காரியங்களை நாம தியானிக்கிறதாக இருந்தாலும் நோக்கம் எங்கவா இருக்குன்னு கேட்டா, அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு முன்பதாகவே நம்ம என்ன செய்யப்பட்டிருந்தோம்? சேர்க்கப்பட்டிருந்தோம். ஆமா சொல்லுங்க. அதனால இந்த ஆட்சியில் இருக்கணும்னா என்ன செய்யக்கூடாது? நினைக்க விடாது. அதனால எங்க ஓட்டு போட போறோம், யாருக்கு ஓட்டு போட போறோம், யாரு ஆட்சி பண்ண போறாங்க அப்படிலாம் என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது. கனவு கண்டுட்டு இருக்க கூடாது. உங்க வீட்டுக்கு வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க? பாட்டு பாடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நிறைய பேர் என்ன செய்யறாங்க? பாட்டு பாடுறாங்க, சால்வ போடுறாங்க. நல்லா பாட்டு பாடினா நீங்களும் என்ன செய்யுங்க? சொல்ல மாட்டீங்களா? நீங்களும் பாடுங்க. சால்வ போட்டாங்கன்னா என்ன செய்விடுங்க? வாங்கிக்கிடுங்க. நீங்களும் என்ன செய்யுங்க? சால்வ போட்டுக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அதனால இந்த ஆட்சியெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு அதெல்லாம் இது இருக்கு. நமக்கு என்ன கிடையாது. நமக்கு யார் ஆண்டா நமக்கு என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நமக்கு இந்த அரசியலுக்கு என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. சிறுபான்மையினருக்கு இவங்க ஆதரவு இருப்பாங்க, சிறுபான்மை ஒருத்தனும் நமக்கு ஆதரவு இருக்கவே வேண்டாம். சொல்லுங்க. நமக்கு யார் ஆதரவு கிடைச்சா போதும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணணும். அவ்வளவுதான். ஆண்டவரே, மக்கள் நல்லா இருக்கிற ஆட்சி என்ன செய்யுங்க? நீங்க யாரை தர விரும்புறீங்களோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க? நாங்க அவங்க யாரா இருந்தாலும் சரி வந்து தெய்வ பக்தியோட பயத்தோட என்ன செய்யட்டும்? ஆட்சி செய்யட்டும்னு ஜெபம் பண்ணணும். அவ்வளவுதான். இவங்களும் யார் வந்தாலும் நமக்கு ஒண்ணு என்ன ஆக போறது இல்லை. நாம ஜெபம் பண்ணாதான், நாம மனம் மாறினாதான், நாம திருந்தினாதான் ஆசீர்வாதமே தவிர இவங்க யாரும் நமக்கு ஒண்ணு என்ன செய்ய போறது இல்லை,
ஆசீர்வதிக்க போறதில்லை. ஆமென் சொல்லுங்க. அதனால தயவு செய்து இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் நம்பி என்ன செய்யாதீங்க, பின்னால போகாதீங்க. கூப்பிடுவாங்க, இவ்வளவு ரூபா தரேன் அப்படி இப்படின்னா என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க, ஓட்டு போடுவாங்க, செஞ்சுறாங்க, போயிடாங்க. துட்டு வாங்கினீங்கன்னா ரகசியம் என்ன செய்ய முடியாது, நீங்க வர முடியாது. அதனால துட்டை வாங்கினீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க, ரகசிய வரிகளை மனவாட்டியே ஆக மாட்டீங்க. அவர் குடும்பத்தில் தான் சேர்க்கப்படுது. ஏன்னா துட்டு வாங்கினேன், 2000 வாங்கினேன், 5000 வாங்கினேன், வாங்கினிய அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல வாங்கினா பரவாயில்ல, அப்படிதானே? அவங்க ஏதோ ஒரு ஸ்கீம்ல கொடுத்தாங்க, அது அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஓட்டு போடுறதுக்குன்னு என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் பிரசங்கத்தில் நான் அதெல்லாம் நினைக்கல, இப்போ திடீர்னு வந்ததுனால சொல்கிறேன். வாங்கினீங்கன்னா 2000 வாங்கினீங்கன்னா 5000 ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க வேண்டியது, 5000 கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன செய்ய வேண்டியிருக்கும், வக்கீல்கிட்ட போய் 10,000 கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா யாராவது வண்டியை நீங்கள் இடித்து, இல்லை அவங்க உங்களை இடித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும் நிறைய. இப்படிப்பட்ட துட்டெல்லாம் என்ன செய்யாதீங்க, வாங்காதீங்க. வாங்கின விசுவாசிகள்லாம் நிறைய செலவழிச்சிருக்காங்க, செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் நினைச்சிறேன் அவங்களுக்கு நானும் பார்த்துருக்கேன் சாட்சி. அதனால உங்களுக்கு என்ன செய்கிறேன், சிலர் பார்க்காம பாஸ்போர்ட் ஓட்டு கிடையாது, இவங்க துட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால தான் இவர் வைத்தறிச்சல் இப்படி சொல்கிறாருன்னு என்ன செய்கிறாங்க, சில அப்படி உள்ளுக்குள்ள நினைக்காங்க. அதனால் நீங்கள் அப்படி நினைச்சாலும் எனக்கு, ஏன்னா நான் போகலை, எனக்கு போக நேரம் இல்லை, அந்த இதெல்லாம் எழுதுறதுக்கு எனக்கு என்ன செய்யலை பாருங்க, போகலை. உண்டோ போட விடுதாங்களோ போட விடலை, அதுவும் எனக்கு என்ன செய்யாது தெரியாது. நினச்சிக்கிட்டு இருக்கேன், போன மாதிரி இந்த ஆதார் கார்டை கொண்டு என்ன செய்வோம் போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். விட்டா போடுவோம், விடலைட்டா சோஸ்தரம் போடுவோம். சொல்லுங்க அல்லேலூயா. அவ்வளோ வேற என்னத்தை செய்ய முடியும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அங்கே துட்டு வாங்கினேன். இங்கே சிலர் சொல்றாங்க, எங்க தமிழ்நாட்டை மாதிரி யாரும் நினைச்ச முடியாது. ஆமா, அவங்களை ஏமாத்தவே முடியாது. நீங்க 5000 கொடுத்தாலும் சரி, 10,000 இவனுக்கு கொடுக்க வைக்க முடியாது. சொல்றாங்க, இவன் எல்லாத்தையும் வசூல் பண்ணி சேர்க்கிறேன். இவன் சொல்றான் 5000 கொடுப்பாங்க, 10,000 கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க. எல்லாத்தையும் எங்க தமிழ்நாட்டு மக்கள் வாங்கிட்டு யாருக்கு போடணும் அவங்களுக்கு தான் என்ன செய்வாங்க போடுறாங்க. அப்படின்னு ஒரு குரூப் என்ன செய்யுது, அப்படி போயிடும். நீங்க யாருக்கு போட்டாலும் சரி, போடாம போகிறது வீட்டுக்குள்ள படுத்து கிடந்தாலும் சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம இந்த அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த காலத்தை, அந்த ஆட்சியை குறித்ததான காரியத்தை நம்ம பார்த்தாலும், தேவன் உங்களுக்கு எனக்கு நினைப்பூட்டுகிறதான ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும் திருப்பிக் கொள்ளுங்க. அதே நான் வாசித்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு சம்பவத்தை சொல்ல வரும். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதான ஒவ்வொரு அதிகாரங்களையும் ஒவ்வொரு வசனமாக நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ சொல்ல விரும்புகிற வசனம் 5வது அதிகாரம், 5வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். உடைக்கவும் பாத்திரன் யார் என்று சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 5வது அதிகாரம், சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் வாசிங்க முதல் வசனத்திலிருந்து. கண்டே என்ன என்று கேட்டால், காண்கிறேன். அப்பொழுது அவர் புறப்பட்டு போகிற சாபம். நல்ல கவனிங்க. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது அவருடைய கரத்தில் ஒரு புஸ்தகம் இருந்தது. அந்த புஸ்தகத்தை யாரும் திறக்க முடியல. அந்த புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு யாராலும் முடியல. ஏன்னா அது முத்திரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த முத்திரையை உடைத்து அந்த புத்தகத்தை திறக்க வேண்டுமானால் அதற்கு பாத்திரவான்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு சத்தத்தை கேட்கிறோம், அப்படி யாரு பாத்திரவான்களா இருக்கிறாங்க அப்படி ஒரு சத்தத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், கேட்கிறோம். ஆனால் யாரா இல்ல, பாத்திரவான்களாக இல்லை. இப்பொழுது அதை தொடர்ந்து வாசிப்போம். அங்கே 5வது அதிகாரத்திலிருந்து அதெல்லாம் சொல்லிட்டேன். 5வது வசனம். அப்பொழுது நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும்
முடியாது அப்படிங்கிறதை நாம் வாசித்தோமோ, ஓலமிடுகிற சத்தத்தை குறித்து நாம் வாசித்தோமோ, ஆனால் அந்த புஸ்தகத்தை திறக்க, அதை வாசிக்க, அதை பார்க்க, அந்த முத்திரைகளை உடைக்க யாருக்கு அந்த பாத்திரம் இருக்கிறது, யார் அதற்கு உரியவராய் இருக்கிறார் என்று சொன்னால், யூதா கோத்திரத்து சிங்கம் அதற்கு யாராய் இருக்கிறார்? பாத்திரமாய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் அந்த திறக்கப்படுகிற அந்த புத்தகத்தை அவர் திறந்தாலும் அது நடக்க போகிறது ஆண்டவர் தானே திறக்கிறாரு, ஆண்டவர் தானே உடைக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுல ஸ்தோத்திரம். ஆனால் நடக்க போகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம் கிடையாது, நடக்க போறது மகிழ்ச்சி கிடையாது. ஐயா அம்மா கவனிங்க, நடக்க போறது ஆனந்தம் கிடையாது, நடக்க போகிறது பயங்கரம், நடக்க போகிறது அந்தகாரம். ஆனால் அந்த அந்த புஸ்தகமோ என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரும் திறக்க முடியாம என்ன செய்யப்பட்டிருக்கு? என்ன செய்யப்பட்டிருக்கு? முத்திரைக்கப்பட்டிருக்கு, பூட்டு போட்ட மாதிரி எழுதியிருக்கு, சீல் குத்தி இருக்கு, திறக்க முடியாது. அது யாரும் அதுக்கு தகுதியானவங்க இல்லை, அதுக்கு பாத்திரமானவங்க இல்லை. ஆனால் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் தகுதியானவருமாக யார் தான் இருக்கிறார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவானவர் தான் என்ன செய்கிறார்? இருக்கிறார். நல்ல கவனி. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அந்த புஸ்தகத்தை, உள்ளும் புறமுமாக எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்தை அவர் எடுத்துதான் ஒவ்வொரு முத்திரையாக என்ன செய்கிறார்? உடைக்கிறார். அதுதான் நம்ம 6வது அதிகாரத்தில் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கிறார். ஒவ்வொன்றாக என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறது. அவைகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொன்னேன், அது என்னதுதான்? சாபம். இந்த பூமியிலே கைவிடப்பட்ட மனவாட்டியா எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் போக மீறி வனாந்திரத்துக்கு ஓடுனாங்களே, இவங்க மேல வரவிருக்கிறதான சாபம் அது. அந்த சாபத்தை பத்தி தான் எழுதியிருக்கு. நாம இப்ப பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டா, அந்த புஸ்தகத்துல அது எப்படி எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்டா, மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் அந்த புஸ்தகத்தை நல்ல கவனிங்க. இங்கே அந்த புஸ்தகத்தை பார்க்கவோ வாசிக்கவோ, அந்த புஸ்தகத்தில் போடப்பட்ட முத்திரையோ உடைக்க யாருக்கு என்ன இல்லை? தகுதி இல்லை. ஆனால் நல்ல கவனிங்க, அந்த புஸ்தகத்தை வாசிக்க தகுதி இல்லை. ஆனா இப்ப நீங்களும் நானும் வாசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த வெளிப்படுத்தின விசேஷம், ஏன்னா இதை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வாசிக்கிறது இல்லையே, விசுவாசிகள் இன்னைக்கு வாசிக்கிறது இல்லை, சபைகள் இன்னைக்கு போதகம் பண்ணுகிறது இல்லை. ஏன்? இங்க ஆசீர்வாதம் இல்லையா? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஜீவன் இல்லையா? இங்க சுகம் இல்லையா? இங்க சுவிசேஷம் இல்லையா? இங்க தீர்க்க தரிசனம் இல்லையா? ஆனா இன்னைக்கு யாரும் இதை என்ன செய்யறது இல்ல? பிரசங்கம் பண்ணுகிறது இல்லையே. அவங்க சொல்றாங்க, இது எங்களுக்கு என்ன செய்யல? சொல்ல மாட்டேங்கிறேன்னு அவங்க சொல்றாங்க, இது எங்களுக்கு தெரியல. எப்படி தேவன் திறக்கிறதற்கு அப்படி இருந்த அந்த புத்தகத்தை திறக்க முடியாதவர்கள் எப்படி இருக்கிறார்களோ, அதே போல இன்னைக்கு நான் வாசிக்கிற இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தையும் வாசிக்க தெரியாதவங்க இருக்காங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து என்ன செய்யாதவங்க இருக்கிறாங்க. கர்த்தரை அறிந்து கொள்ளாதவங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஏன்னா இதுல இருக்கிறத வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை பாருங்க, வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க அதே வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் வாசிங்க. 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுது கொள் என்றால் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள முத்திரை போட வேண்டாம். ஆனால் எந்த சபைகளும் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் எதை முத்திரை போட வேண்டாம்னு சொன்னாரோ அந்த முத்திரை போட வேண்டாம்னு சொன்ன புத்தகத்தை என்ன செய்யறது கிடையாது. யா அம்மா சொல்ல மாட்டீங்களே. நான் ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், இதை வாசிங்க, சுவிசேஷமே வாசிங்க. பாஸ்டர் நீங்க சுவிசேஷமே, ஏன்னா ஒருத்தர் சொல்றாரு, அவர் பாஸ்டர்,
ஏன் பிரதர் கேட்டேன். இல்ல நீங்க அற்புதம் செய்யணும், அற்புதம் அடையாளம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்கன்னா இதே வாசிங்க, சுவிசேஷத்தையே வாசிங்க. நான் உங்கள்கிட்ட எப்பயா சொன்னேன்னு கேட்டேன். அப்படிதானே, நமக்கு டாக்டர் நமக்கு சட்டமே என்னன்னு கேட்டா, நான் அற்புதம் அடையாளம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஊழியமே என்ன செய்யல, விளங்கல, சபையில ஆத்மாவே ரசிக்கப்படல, ஒருத்தரும் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேங்க. என்னைக்கு வசனம் போதிக்க ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நாம அப்படி கேட்டுட்டு வந்திருக்கோம். நல்ல கவனிங்க. இவரு சொல்றாரு எதையே வாசிங்க. இந்த ஆளுக்கு வேத வசனத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க விருப்பத்துக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க, வாசியாரு. இதை வாசிக்கணும், இதை வாசிக்க கூடாது. அடுத்த நம்ம பாசையா போய் கேட்டாங்களா, அவங்க பாசத்தை போய் கேட்டாங்களா, ஐயா உன்னத பாட்டு புஸ்தகத்துல இந்த வசனத்துல இப்படி என்னஞ்சிருக்க, இப்படி போட்டிருக்க என்னன்னு கேட்டாங்களா. உடனே பாச போட்டாங்க, தம்பி நீ நல்ல தம்பி தான், ஆனா நீ நல்ல தம்பியாவே இருக்கணும்னா நீ எதை வாசிக்காத, சொல்ல மாட்டீங்களா, உன்னத பாட்டுலாம் வாசிக்காதப்பா. என்னையா அப்படி சொல்லிட்டீங்க, பைபிள் வாசிக்க கூடாதா, பைபிள் வாசிக்கலாம் ஆனா எதை வாசிக்காத, உன்னத பாட்டை வாசி. ஏன்டா அது ஒரு காதல் ஸ்டோரி பாத்துக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க, எதை வாசிக்கணும் எதை வாசிக்க கூடாது அப்படிலாம் இல்ல. இந்த புத்தகத்தை துவங்கினவர் யாரு, ஆதியிலே என்று முதல் வார்த்தை ஆதியாகமம் தொடங்குது, வெளிப்படுத்த விசேஷம் கடைசி என்ன முடியுது, ஆமே. அவர்தான் ஆதியும், அந்த அவர்தான் அல்பாவும் ஒமேகாவும், அவர்தான் ஆதியும் அவர்தான் ஆமேனாவும் என்ன செய்கிறாரு. உங்க கையில என் கையில இருக்கிற இந்த வேத வசனத்தை உங்களுக்கு எனக்கு எழுத தொடங்கினவர் ஆவியானவர், முடித்தவரும் யாருதான், ஆண்டவர் தான். அதனால இதை வாசிக்கணும் இதை வாசிக்க கூடாது அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. எல்லாம் என்ன செய்யணும், வாசிக்கணும், கேட்கணும், கீழ்படியணும் அப்படின்னு சொல்லுங்களேன். அதற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா ஏன் இதை இன்னைக்கு அநேகர் விட்டுட்டாங்கன்னு கேட்டா, நமக்குள்ள இருந்த அந்த அழைப்பு இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இல்லாம போயிட்டே இருக்கு. அதான் வேதம். என்ன அழைப்புன்னு கேட்டா, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பேரு வேதக்காரங்கன்னு பேர், சபைக்கு பேரு வேத கோயில்னு பேர். இன்னைக்கு உங்க ஆண்டவர் அறியாதவங்க கேளுங்க, இப்ப சொல்லுவாங்க வேத கோயில மணி அடிக்கும், சிஎஸ்ஐ காரங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, வேத கோயிலுக்கு மணி அடிக்கும், மணித்திரம் ஆயிட்டுமா. நாம தான் சிஎஸ்சி ஆசை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்க என்னதான் சொல்லுவாங்க, வேத கோயில். ஏன்னா இவங்க எந்த நேரம் எதோட தான் இருப்பாங்க, வேதமும் கையுமா தான் இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு பேரே என்னது, வேதங்க. நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டா உபதேசியா இருக்கு, என்ன பண்ண தெரியல, உபதேசம் பண்ண தெரியல. விசுவாசி இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறவங்களுக்கு என்ன வாசிக்க தெரியல, வேத வசனத்தை என்னத்தை சொல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நம்மளும் நீ வேத வசனத்தை வாசிக்கும் போது எப்பவாவது தவறு பண்ணலாம். இதெல்லாம் சின்ன பிள்ளைகளும் தவறு பண்ணலாம். ஜெசிலாம் பாருங்க, அழகா வாசிக்க, சத்தமா தான் வாசிக்க மாட்டேங்க. சத்தமா வாச்சா அவங்களெல்லாம் நீ என்ன தரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவங்க பலவான்கு ஜெயிச்சிருந்தாங்க, அவளை வாசிக்கிறாங்க பாருங்க. அதனால பிள்ளைகள் தவற விட வேண்டியதான். நாமளும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை சில நேரம் எப்போ சிலர்லாம் பார்த்தா வாசிக்கும் போது அன்றாடம் தப்புடுதான். நல்லா கவனிங்களா, அன்றாடம் சொல்ல மாட்டீங்களா, என்ன அன்றாடம் வழக்கமாகவே வச்சிருக்காங்க. தோவை தாங்காங்க, தீய தேங்காங்க, அப்படிதானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன நினைக்கிறீங்க, இல்ல அவங்களுக்கு பழக்கம் இல்ல, வாசிக்கிறதையும் வாசிக்க விடாம பண்ணிடாதீங்க அப்படி சொல்லலையா, வாசிக்க விடான்னு சொல்லல. நீ டெய்லி வாசிச்சிருந்தேன்னா உனக்கு அது சரியா வரும். புரியுதா உங்களுக்கு? நீங்க தினம் வாசிக்கணும். நீங்க தினம் வாசிச்சா, நீங்க வாசிக்கும்போது எப்படி வாசிக்கலாம், நீங்க தினம் நீங்க எதுல வாசிக்கீங்க, வாட்ஸ்அப்ல வாசிக்கீங்க, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல, தமிழ இங்கிலீஷே, தமிழ எதுல எழுதிருக்கு, இங்கிலீஷ்ல வாசிச்சா அப்புறம் எங்க எப்படி தமிழ் வாசிக்க போனோங்க. நல்ல வேதத்தை என்ன செய்யுங்க, வாசிங்க ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த வேத புத்தகம் உங்களுக்கு எனக்கு விளங்க கூடாதுன்னு இல்ல, விளங்கணுங்கிறதற்காக இது என்ன போடப்படவில்லை, முத்திரை போடப்படவில்லை. இதை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இது யார் வாசிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் செய்கிறதெல்லாம் என்ன செய்யும், வாய்க்கும். அவர் பிசாசு எதிர்த்து நிற்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களை பாவங்களை நாம் ஜெயிக்க முடியும். எப்ப தெரியுமா, வேத வசனத்தினாலதான். சும்மா எல்லாரும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் நினைச்சு கிடக்காதீங்க, சொல்லிட்டு கிடைக்காங்க. ரத்தம் ஜெயம் சொன்னா பிசாசு போமா, உங்கள்கிட்ட வசனம் இல்லைன்னு திரும்ப வருவான். குமாரன் விடுதலை ஆக்கினால் என்ன ஆவீர்கள், நிரந்தரமா விடுதலை வேணும்னா என்ன வேணும், ஏன்னா வசனம் எங்கேயாவது பைபிள் வசனத்துல எழுதி
எல்லா பிரசங்கத்திலும் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு மட்டும் பிரசங்கம் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசு என்ன செய்தார்கள்? ரெண்டு வேணும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நல்ல வசனத்தை என்ன செய்ய, இயேசுவின் ரத்தத்துக்கு என்ன வல்லமை தேவன் தந்திருக்கிறாரோ அதே வல்லமை எதற்கு இருக்கிறது? சாட்சியின் வசனத்துக்கு இருக்கிறது. இது முத்திரை போடப்படவில்லை. உங்களுக்கு எனக்கு இது விளங்காம இருக்க கூடாது. இதை மறுபடியும் என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஆமா, லெட்டர் யாராவது கல்யாணம் வீட்டுக்காரங்க லெட்டர் கொடுத்தா என்ன செய்யறது பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறது. 6 பேர் போட்டிருக்கு, 6 பேர் போடல, இவன் பேரெல்லாம் போட்டிருக்காங்க, அவன் பேரெல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம பேரை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்களே. சிலது பேர் போட்டாலும் கேட்டுக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டா, அவங்க பேரை பெருசா போட்டு திக்கா போட்டிருக்காங்க பாருங்களேன். நம்ம பேரை எப்படி போட்டிருக்காங்க? மெல்லிசா போடணும், சும்மா போடணும்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வாசிக்க தெரியுதியா? அந்த சோத்திரம் நல்லா கவனிக்கணும். எல்லாம் விட்டுட்டு எதை வாசிங்க, நல்ல வசனத்தை என்ன செய்யுங்க. ஆனா இன்னைக்கு அநேகர் இந்த வேத வசனத்தினுடைய காரியத்தை விளங்கிட முடியல. வாசிக்கிறாங்க பிரசங்கம்னு ஆசைப்படுறாங்க, பிரசங்கம் பண்றாங்க. நல்லா கவனிக்கலாம். இது இந்த முத்திரை போடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எல்லாரும் வசனத்தை நன்றா என்ன செய்யலாம் இருக்கணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பிசாசின் தந்திரங்களை நீங்கள் என்ன செய்தவர்களே, அறிந்தவர்களே. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கற்று தந்திருக்கிறாரா? சாத்தானுடைய தந்திரம்னா என்னன்னு கற்று தந்திருக்கிறாரா? எல்லாரும் யோசிக்காங்க. கிறிஸ்தவங்களா, ஐயா ஏசப்பா நீங்க எப்ப சொல்லி தந்தீங்க? பிசாசு தந்திரம்னு சொல்லி தரவே இல்லையே அப்படின்னு கேட்டா, இந்த வேத வசனத்துல தான் போட்டிருக்கான் தந்திரம் என்ன. நீ நிறைய பேர் தந்திரத்தை கேட்க போறாங்க. செய்வன வச்சிருக்காங்களோ, ஏவல் வச்சிருக்காங்களோ, சுண்ணி வச்சிருக்காங்க, இன்னைக்கு கேட்க போறாங்க. எங்கேயோ போய் கேட்க போறாங்க. அவர் கரெக்டா சொல்லிடுவாரு, இவர் கரெக்டா சொல்லிடுவாரு. இது நோய் கிடையாது, இது என்னதுதான்? பேய் தான். யாரோ அன்னைக்கு நோய் நினைக்காங்க. இது வந்து ஒரு பொல்லாத ரோட்ல போயிட்டு இருக்கும் அந்த ஆவி. இவங்க சொல்லும் போது இது பொல்லாத ஆவி சொன்னோன்னா அதுக்கு என்ன கேட்கும்? சொல்ல மாட்டேங்கல. அது வீதியில போயிட்டு இவங்க ஏசப்பா கோயிலுக்கு போறாங்க அப்படின்ட்டு அது வீதியில தான் அழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த குடும்பம் சொல்லுது பாருங்க, இது பொல்லாத ஆவிதான், இது ஏவல் தான் சொன்னோன்னே நம்மளால சொல்லுதாங்க, நம்மளதான் கூப்பிடுதாங்க. அது ரோட்ல போறது எங்க வரும்? சொல்ல மாட்டேங்கல. நீங்க அதனால எப்போதும் உச்சரிக்கிறது யாரதான் உச்சரிக்கணும்? ஆண்டவரே தான் சொல்லணும். நீங்க யோபு பாருங்க, யோபுக்கு நோய் உள்ளது யாரு? பிசாசு. அப்படிதானே? அவன் மனைவி அவனை திட்டதுக்கு காரணம் என்னது? பிசாசு. சொத்து போனதுக்கு காரணம் யாரு? ஆடு மாடு போனதுக்கு காரணம் யாரு? எல்லாம் பைபிள்ல போட்டிருக்க. ஆண்டவர் அனுமதிச்சா பிசாசு அவளை திட்டான். ஆனா அவன்கிட்ட கேட்டா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு. எப்படி? இதுதான் ஆவிக்குரியவங்க, இதுதான் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டிய காரியம். ஆனா இவங்க தேடி போறாங்க. அவர் பேய் வருவாரு, இவர் நோய் சோமாக்குவாரு, இவர் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாரு, இல்லைன்னா இல்லைன்னு நினைச்சுவாரு. அவங்களுக்கே தெரியாது இருக்கா இல்லையா. நல்லா கவனிக்க. அப்படி தெரியுமா? ஐயா எலிசா தீர்க்கதரிசி தேடி இந்த அம்மா வருது. எலிசாவுக்கு சொன்னாரா ஆண்டவர்? பைபிள்ல போட்டிருக்கு. அவ எதுக்கு வரான்னு கேளு. இன்னைக்கு பண்டிகையும் இல்லை, அமாவாசையும் இல்லை, ஸ்பெஷல் ஜபம் எதுவும் கிடையாது. எதுக்கு வரா? அமாவாசையா விழிப்பு ஜபம் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அவருக்கு என்னன்னே தெரியல. பிள்ளை செத்து போனது யாருக்கு தெரியாது? எலிசாவுக்கு தெரியாதுதான் போட்டிருக்கு. அவரே சொன்னார், ஆண்டவர் எனக்கு இதை என்ன செய்தார்? எந்த பிள்ளை பிறப்புன்னு தீர்க்கதரிசனம் சொன்னாரோ அந்த பிள்ளை செத்தது யாருக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரியும்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்ல, உங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரிய வைக்கிறதுக்கு முத்திரை போடாத புத்தகம் இருக்கிறது. அது எதுதான்? கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிற இந்த வேத. ஆனா பாஸ்டர் நாங்க வாசிக்க தான் செய்யறோம் பாஸ்டர், ஆனா இவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்க, மண்டையில ஏற மாட்டேங்குன்னு சில பேர் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. திருப்பி கொள்ளுங்க, வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29வது அதிகாரம். வாசிங்க 9வது 10வது வசனம். கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து
தெரிய மாட்டேங்க ஐயா. அவர்கிட்ட போனா ஆவி இருக்குங்காரு, இவர்கிட்ட போனா பிசாசு சோதனை, ஆண்டவர் உங்களை சோதனைக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. கவனிங்க, இவங்க ஒரு கூட்டத்துக்கு போனாங்களாம், அங்க ஏவன்ட்டாங்களாம். இன்னொரு கூட்டத்துக்கு போங்களாம், அங்க சொல்லிட்டாங்க கர்த்தர் உங்களை சோதிக்கிறாருட்டாங்களாம். நல்ல கவனிங்க. இன்னொரு கூட்டத்துக்கு போனாங்களா, நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்க, உங்க பாவத்துக்கு இத்தனை நாட்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும், தண்டனைட்டாங்க. இப்ப இவங்க பார்க்காங்க, பிதா குமாரன் சொல்லுங்க பரிசுத்தாவி, யார் பேச்ச கேட்க? பிதா சொல்லிட்டாரு. பெரிய பாசர், பெரிய நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல பெரிய தீர்க்கதரிசின்னு அழைக்கப்படுகிறவர் அங்க போயிட்டார், 4 மாடி போயிட்டாரு. அங்க போனா என்ன சொல்லிட்டாங்க, ஏவன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க லோக்கல் யாராவது இருப்பாங்க, அங்க போயிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க சோதனைக்கு ஆண்டவங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. அது உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருக்காரு பாருங்க, இவங்க போயிட்டு இருக்க சபைக்கு அவருக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாது. அவருக்கு இதெல்லாம் சொல்ல தெரியும் நினைக்கீங்களா? நான் காண்கிறேன் உங்களுக்குள் அப்படிலாம் சொல்ல தெரியாது. இந்த அக்கா ஒழுங்காவே ஜபத்துக்கு வர மாட்டேங்குது, இந்த அக்கா என்ன செய்ய மாட்டேங்குது, பாட்டே பாட மாட்டேங்குது, இந்த அக்கா பிரசன்னம் பண்ணும் போதெல்லாம் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அப்ப ஏன்னா நீ நினைக்கலாம் பாசம் நம்ம சொல்லுதான், ஏன் சொல்றேன் நல்ல கவனிங்க. இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாராயம் குடிச்சதுனால இல்லையா, மது அருந்தது, நல்ல கவனிங்க, கலப்புள்ள சாராயத்தை குடிச்சதுனால இல்லையா, மது அருந்ததுனால இல்லையா, எந்த போதை போட்டதுனால இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டா சொல்லப்பட்டது பாருங்க, கர்த்தர் உங்கள் மேல் எதை வர பண்ணி இருக்கிறார், கனநித்திரையின் ஆவியை வர பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஆதலால் உங்களுக்கு எனக்கும் இந்த தீர்க்கதரிசன வசனம், ஆதியாகமோ சுவிசேஷம் நாளாகமோ இதுல இருக்கிற வெளிப்படுத்துற விசேஷத்துல விளங்க மாட்டேங்குது, இது புரிய மாட்டேங்குது. கேட்டாலும் என்ன செய்ய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டா இங்க போட்டிருக்கு, அவங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆவி விட்டுட்டாரா சொல்லுங்க ஐயா, என்ன ஆவி விட்டாரா? அப்ப ஆண்டவர் எங்களை தள்ளிட்டாரா? தள்ளல. சாராயம் குடிக்காமலேயே தள்ளாடுதானா, சாராயம் குடிக்காமலே பயங்கரனா அடிமா பாருங்க சாராயம் குடிச்சாங்க. அதே மாதிரி ஏன் இது ஆகுதாக அவன் கேட்டா அதுக்கான காரணம் இருக்கு. எதுக்காக இந்த அதுக்கான காரணம் என்ன? வாசிக்க தொடர்ந்து 12ஆம் வசனம். அல்லது இல்ல முட்டதுல வாசிங்க, முக்காடு போட்டார் ஆதலால் கவனால ஆண்டவர் உங்களுக்கு இந்த கனநித்திரையை மயக்கத்தை கொடுத்ததுனால நீங்கள் நானும் எந்த அதிகாரத்தை வாசிச்சாலும் கேட்டாலும் எப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். எதுக்கு அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு ஆண்டவர் எதை கொடுக்க விரும்பல, இந்த தீர்க்க தரிசனத்தை, இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை அறிஞ்சுக்கிட்டதுக்கு விரும்பல, இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பழிக்கணும்னு விரும்பல. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. அதுக்கான காரணம் என்ன கேட்டா அது முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து இதை வாசி என்றால் இது என்னால் கூடாது, இது முத்தரித்திருக்கிறது. அடுத்து வாசி. அல்லது இதை வாசி என்றால் வாசிக்க தெரியாதவனுக்கு கொடுத்தா வாசிக்க தெரியாதவன், வாசிக்க தெரிஞ்சவனுக்கு கொடுத்தா இது மறைபொருள். முத்திரிக்கிறது பூட்டிக்கார நினைக்கிறாங்க, பூட்டி போட்டு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா ஆண்டு அங்க தெளிவா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார், இந்த வேதத்துல உள்ள எந்த காரியமும் என்ன செய்யப்பட்டு போடல, பூட்டி போடலை ஆண்டவர். எல்லாரும் உங்களுக்கு எனக்கு விளங்கணும் தான் எழுதி வச்சிருக்கிறார். அமேன் சொல்லுங்க ஐயா. சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு? ஆமா, இங்க இருந்து இங்க சேர்க்கணும். பழைய ஏற்பாட்டுல இருந்து மாம்சத்துக்குரியதை ஆவிக்குரியதை கொண்டு சேர்க்கணும், ஆவிக்குரியதை கொண்டு மாம்சத்துல கொண்டு என்ன செய்யணும், நீங்க வாசிக்கவும் நீங்க அதை குறித்து ஜெபம் பண்ணவும் தியானிக்கவும் தான் அப்படி கொண்டு ஆண்டவர் சேர்ப்பாரு. நல்லா கவனிக்கீங்களா? அந்த ஜோடி பேர் சேரணும். நாங்க நல்ல கவனிக்க, ஒரு நாம பாசையா எல்லாரும் தூத்துக்குடி போன நேரத்துல ஒரு புறா ஜோடி வாங்கணும், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அந்த ஜோடி கட்டை வாய, சின்ன வாயா இருக்கும் புறாவுக்கு. இந்த முன்னால இந்த சுருள் இருக்கும், இந்த அது பேர் ஒரு பேர் அவுள், அந்த ஜாதிக்கு பேர் வந்து அவுள். அந்த புறாவு முன்னால வந்து முடி வந்து சுருள்னா நமக்கு இந்த சுழி இருக்கு பாருங்க மண்டையில, பார்க்காங்க சுழி இருக்கோ என்னமோ
ஏக்கு பாசர் அதெல்லாம் சொல்லிருக்கீங்க, இத்தனை சொல்லியிருந்தா இப்படி இருப்பாங்களாம், இத்தனை சொல்லியிருந்தா அப்படி இருப்பாங்களாம், அப்படிலாம் என்ன செய்றாங்க. பிரதர் சில ஒருத்தர் இப்படி கையை காட்டினாராம், கையை காட்டி கைரேகை பார்க்க காட்டான். உனக்கு யாருக்குன்னே 3 கல்யாணம் ஆயிருக்கும், அடப்பாவி கல்யாணம் ஆகணும் தான் ஏன் பார்க்க வந்திருக்கேன். ஆனா எத்தனை கல்யாணம் ஆயிருக்குமா? 3 கல்யாணம் ஆயிருக்கணும்னு இவனுக்கு யோசிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டோமா, இவ்வளோ கனவுல கல்யாணம் பண்ணதானே இவர் சொல்லுதாரா? கல்யாணம் ஆயுதாரம் தான் கையை காட்ட வந்தேன், இல்லை கையை காட்டி மண்டையை காட்டி எதையும் எழுதினாங்க அப்படிலாம் போயிடாங்க. கத்த சோத்திரம் பாருங்க, மண்டையில் அப்படி சுழி இங்கே இருக்கும் பாருங்க, இந்த சுழி மாதிரி நெஞ்சில் இருக்கும். ஆனால் அந்த இறகு அந்த அந்த வாழ் வந்து கொஞ்சம் நீளமாக அவள் இந்த முன்னால் இருக்கிற மார்பு நல்ல உருண்டையாக தேங்காய் மாதிரி இருக்கும், பின்னால் இருக்கிறது ஒரு குசியாக இறக்கணும் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஜாதி மண்டையில் இப்படி கொண்டு இருக்கும், அது அழகா இருக்கும். அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அதோட கடவுள் அந்த ஜாதியில மட்டும் வச்சிருக்கிற ஒரு அமைப்பு எப்படின்னா, அந்த ஆணும் அந்த பெண்ணும் ஒரே கலர்ல இருக்கும். எங்க பார்த்துக்கலாம், யோசி எவ்வளவு ஐயா. நான் நினைச்சிருக்கேன் அவன் பாசுக்கு அதான் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. நிறைய இடத்துல அந்த ஜோடியை போய் பார்க்க, ஒன்னாவது கருப்பு, இது வெள்ளை, இது சாம்பல், இது அப்படி ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா இல்லை. சொன்னாங்க இது வந்து அப்படி இருக்கே. இங்க வந்த இடத்துல நம்ம வளர்த்த இடத்துல அந்த ஆண் வந்து செத்து போச்சு. ஒரே வருத்தம் அவங்களுக்கு, ஒரே வருத்தம். அப்ப என்ன செஞ்சாங்க பாருங்க, நாங்க வளர்த்தது வந்து இந்த இறகு மட்டும் வந்து இந்த மர கலர்ல ஒரு மாதிரி சாண்டல் அந்த மாதிரி இந்த கலர்ல இருக்கிற மாதிரி மர கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். உடம்பு ஃபுல்லா கருப்பு, இறகு மட்டும் இந்த கலர்ல இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்க பாக்குறது. அந்த ஆணோட தான் இருக்கு, அந்த பெண்ணோட தான் இருக்கும். ஆனா அங்க வந்த இடத்துல அந்த ஆண் வந்து சுரவேதமாகி இறந்துச்சு, பெண் மட்டும் தான் இருக்கு. நாங்க தேடுறோம், ஊரா தேடுறோம், பெருவா தேடுறோம், பயங்கட்டெல்லாம் சொல்லி வைக்கும். இதுல ஃப்ரெண்ட்ஸுகள் இருப்பாங்க பாருங்க, விசுவாசிகள். இங்க விசுவாசிகள் இருக்கிற மாதிரி இதுல சில விசுவாசிகள் உண்டு. அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி, தம்பி எப்பா இது வேண்டே அது வேண்டே சொல்லி பார்க்கணும். ஒன்றும் இந்த இறங்கு உள்ளதும் இது என்ன செய்ய மாட்டேங்கி வேதனை. அந்த அப்புறம் அது குறித்து துக்கம் 2 பேருக்கு, எனக்கும் அவங்களுக்கு. அதனை கேட்க வேண்டாம், ஆஞ்சனா ஐயா இனிமேல் என்ன செய்ய வேண்டாம், அடைச்சி வைக்க வேண்டாம் ஐயா, பாவம் நினைச்சு விட்டுருவோம், திறந்து விட்டுருவோம்ட்டு உள்ளுக்குள்ள வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அதை வந்து மேய்ஞ்சிட்டு உள்ள போய் அடையிற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் ஹைவு, இது ரேட்டு கூடுனது, இதனுடைய வாரிசெல்லாம் ஸ்பெஷலானதெல்லாம் வெளியில தந்து விட மாட்டோம். அதுக்குன்னு ஒரு ரூம் வச்சிருந்தோம், வெளியில வந்து மேயறதுக்கு இடம். இந்த தொட்டில் அப்படி ஆடுற மாதிரி கம்பியில கட்டி விட்டு இருந்தோம். சுண்ணாம்பு குழைச்சி அது கூட என்ன செய்யறது பாருங்க, சுண்ணாம்பு கூட செம்மண் களிமண் எல்லா மண்ணையும் போட்டு அந்த அதில் குழைச்சி அதை வச்சிருப்போம். அதுதான் அந்த மண்ணை சாப்பிடும். அதுக்குன்னு வீடுக்கெல்லாம் ரேஷன் அரிசி இங்கே வெளியில் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடியில் போய் வாங்கிட்டு வர்றது, பொரிக்கடலை கொண்டைக்கடலை எல்லாம் மிக்ஸ் பண்ண இறந்து அதை நினைக்கிட்டு போய் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ போய் அப்படி வளர்த்தது. இப்போ அது ஒத்தையாக இருந்தோடனே திறந்து விட்டுருவோம். திறந்து விட்டது தான் பாருங்க, நம்ம சில நாட்கள் ஆச்சு, அது காணாமே போயிட்டு. ஆனா சில மாதங்களுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு என்ன செஞ்சிருச்சு பாருங்க, வந்துட்டு வந்தது எப்படி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதே கலர்ல வந்திருக்கு. எங்களுக்கு தான் ஆச்சரியம் என்ன செய்ய முடியல பாருங்க. உண்மையிலே எங்களால் ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படி அதே சாண்டல் கலர்ல மட்டும் அந்த இறகு, உடம்பு மட்டும் கருப்பு கொண்ட அப்படியே இருக்கு அந்த ஜோடி. பாசியாச்சுன்னா ஒருவேளை நம்ம வருத்தப்பட்டதுக்காக ஆண்டவர் அதை என்ன செஞ்சாரா, உயிர்ப்பிச்சு கொண்டு வந்துட்டாராடே, ஒருவேளை அப்படியா இருக்குமா இருக்கட்டே அப்படின்னா என்ன ஒரு சந்தோஷம்னா, அதுக்குள்ள அந்த ஜோடி எப்படி போய் அப்படி ஃபிட் ஆகுதுன்னு பாருங்க. அப்படிதானே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா குடிக்கிறவங்க பாருங்க, கஞ்சா குடிக்கிறவன் கரெக்டா அந்த ஊர்ல எவன் கஞ்சா குடிப்பானோ அவன் போய் சாப்பிட்டு சேர்ந்துருவான். இந்த சபையிலே அந்த பையங்க இந்த பிள்ளைலாம் இருக்கும் பாருங்களேன், இந்த பிள்ளைலாம் இருக்கும், ஜோமன்ற பிள்ளைகள் இருக்கும், பாட்டு பாடுறது இருக்கும், அவன் ஏதாவது சொன்னா சேர பிள்ளைகள். சிலது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முன்னால ஒரு வேஷம் போடும், பின்னால என்ன செய்யும் ஆன்டியா அங்கிள் அங்கிட்டு அப்புறம் வேற வேஷம் பாருங்க. இது அந்த ஜோமன்றது கூட சேராது, இப்படி இருக்க கூட. ஆனா நம்ம பார்க்கலாம் எல்லாருமே அப்படி இருக்கு. நம்ம நகண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்ட்ட பசருக்கு அது சாக்கணும். ஒன்றும் நமக்கு புரியாது, இதுக்கு நினைச்சுக்கிட்டு நமக்கு ஒன்றும் புரியாதுன்னு. நம்ம யார்கிட்ட இருந்து வந்துருக்கோன்னு இதுகளுக்கு எடுத்து அப்படிங்களா
ஏன் நான் என்ன நோக்கத்துக்காக சொல்றேன்னா, மாம்சமாக மனுஷனா இருக்கிற இவங்களுக்குள்ளேயே நமக்குள்ளேயே இந்த காரியம்லாம் இருக்குன்னா, ஆவியானவர் வந்து என்ன செய்வாராம் கேட்டீங்கன்னா, அந்த ஒன்றாகிலும் என்ன இல்லாம இருக்காது, ஜோடி இல்லாம இருக்காது. அது ஒன்றை ஒன்று வந்து என்ன செய்யுமா. ஆனால் இந்த வேத வசனத்தை, இந்த தீர்க்க தரிசனத்தை, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் அனுபவிக்க முடியாம ஆண்டவரே உங்க கண்ணை மறைச்சிட்டாராம். வசனம் கேட்டு ஆவில நிறைய வேண்டிய இந்த அண்ணாஜி தூங்கி விழுதாரு. வசனம் கேட்க முடியல. வீட்டுல பிரசங்கத்தை வாசிதான் பார்க்காரு, எழுதிதான் பார்க்காரு. பிரசங்கம் காதுல போன்ல கேட்டு பார்க்காரு, டிவியில கேட்டு பார்க்காரு. ஒண்ணு மண்டையில ஏற மாட்டேங்க. தூக்க மயக்கம் வருது. எதுக்கு? என்ன பாவம் செஞ்சீங்க பிரதர் சிஸ்டர்? என்ன பாவம் செஞ்சீங்க? ஆண்டவர் ஏன் இப்படி மறைக்கிறது? ஒரு தரிசனம் இல்ல, ஒரு வெளிப்பாடு இல்ல. மத்தெல்லாம் வாய் பேசுவாங்க. ஆண்டவரை பத்தி சொல்ல சொன்னா என்ன சொல்ல தெரியாது, சாட்சி சொல்ல தெரியாது. சாட்சி சொல்லுங்க சிஸ்டர், அண்ணா சொல்லணும், சொல்ல தெரியாது. 2 நிமிஷம் வசனத்தை என்ன செய்யுங்க, பேசுங்க. சபையில சங்கீத பிரசங்கம் எத்தனை செய்யணும்? ஒரு 20 நிமிஷம் ஒருத்தர் பேசுங்க. பாஸ்டர் பேச விடாம 3/4 மணி நேரம் பேசக்கூடாது. அதானங்க, எல்லாரும் பேசுறாங்க. நான் கடைசி 10 நிமிஷம் பேசலாம்னு பார்த்தா எல்லாரும் பேசுறாங்க. 7 பிரசங்கம் பேச விட்டுருக்கேன். பாருங்க, இப்படி ஒரு ஆத்மா எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒண்ணு வச்சிருப்பாரா, வச்சிருக்க மாட்டாரா? எங்க பாசம் பேசணும்னு நினைப்பாரா மாட்டாரா? பாருங்க, வார்த்தை பிரசங்கம் இல்லையா, அவ்வளவே பிரசங்கம். நான் நினைச்சுக்கிட்டேன், ஒன்னாவது நம்ம பிரசங்கம் பாருங்க, ஒரு ஆதியில இருக்கிற ஒரு விசுவாசி மட்டும் நமக்கு கிடைக்க பாருங்க. கத்திர விசுவாசம் நல்ல கவனிங்களா பாருங்க. அதனால அப்படி பேசுறது தப்புன்னு சொல்லல, பேசலாம், பேசணும். நானும் அதுதான் என்ன செய்யறேன், நான் அதுதான் விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காக மிந்தி போகாம நினைச்ச மாட்டேன். அப்படிதானே? மிஞ்சி போயிட்டா கண்ணை கிழிச்சிடும். மிஞ்சி போயிட்டா நினைச்சிடும். அப்படிதானே? சொரியுதுன்னு சொன்னா ரத்தம் வந்துடும். மிஞ்சோட விடாது சொல்ல மாட்டேங்க. பிரசங்கம் பண்றேன்னு சொல்ல மாட்டேங்க. சொல்லிவிடே சரி சொல்ல மாட்டேங்க. வாய்ப்பு முண்டியும் போட மாட்டோம், பின்னிலும் போட மாட்டோம். நல்ல கவனிக்கீங்களா? கத்துக்கு சோத்துற பண்ணணும் பேசணும் அதெல்லாம் இருக்கணும். பாருங்க, இந்த இடத்துல பண்ணவும் விட மாட்டாராம், வாசிக்க விட மாட்டாராம், கேட்க விட மாட்டாராம். ஆசீர்வாதம் ஆண்டவர் நீங்களே எழுதி கொடுத்துட்டு, நீங்களே பிரசங்கம் பண்ண வச்சுட்டு, நீங்களே பிரசங்க கேளுங்க, கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்தா பிரசங்க விட மாட்டீங்க இல்லையா? ஆண்டவரே இதெல்லாம் ஏன் நடக்க அப்படின்னு கேட்டா, இவங்கிட்ட ஆண்டவர் பிடிக்காத ஒரு காரியம் இருக்கா. என்ன அப்படின்னு வாசிப்பீங்கன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனமண்டுகிறார்கள். எப்படியா? சோத்திரம் சோத்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம் வாயுக்குள்ள என்னதான் இருக்கு? சோத்திரம் தான் இருக்கு. வாயுக்குள்ள ஆண்டவரை பத்தி தான் இருக்கு. ஆனா இறுதி எங்க இருக்குன்னு கேட்டா, வீடு வாங்கணும், கல்யாணம் முடிக்கணும், பிள்ளை பிறக்கணும், அப்படித்தானே? சொத்து வாங்கணும், கார் வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும். ஒன்னாவது ஞானசானுக்காது ஞானசானுக்கு இந்த கழுதையில பரிசுத்தாய் பெறாமல் பரிசுத்தாய் பெறணும். ஏதாவது நம்ம குடும்பத்துல ஒன்னாவது ஒரு ஊழியத்துக்கு இணைஞ்சிடாதா, வந்துடாதா, ஒன்னாவது ஒரு ஆத்மாதாயம் பண்ணிடாதா அப்படிங்கிற இதயமே கிடையாதான். வாய் மட்டும் என்ன இருக்கு? யாருக்கு சோஸ்திரம் இருக்கு, வாயில மட்டும்தான் இருக்கா. இதயம் எங்க இருக்கிறதா பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம். கவனிக்கீங்களா? மனுஷன் சொல்லி கொடுத்த கதைகளா இருக்குதான், அவன் வாழ்க்கையில நடந்த கட்டுக்கதைகளா இருக்கும் பாருங்க. அந்த வேத வசனம் உங்களுக்கு எப்படிதான் இருக்கு? இவங்க ஆண்டவருக்கு பயம், உள்ளான இருதயத்துல இருந்து பயம் இல்லையா? பயம் இல்லாம போகுதா? அம்மா பயம் இல்லாம போயிடக்கூடாதுன்னு நான் என்ன செய்றேன், சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல என்ன செய்ய, தீர்க்க தரிசன வசனத்தை, வேத வசனத்தை, பயம், ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உங்களை விட்டு போயிட்டுன்னா நீங்க இனிமே வேத வசனத்தை என்ன செய்ய முடியாது, வாசிக்க முடியாது, கேட்க முடியாது. கேட்டாலும் இதெல்லாம் நாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால கேட்டது தெரியுமா அப்படின்னு என்ன செய்வீங்க? ஆமா, அலட்சியம். இதெல்லாம் அந்த வசனம் ஆவியும் பலனும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணுக்களை, எலும்ப, நரம்ப, சதைய தனித்தனியா பிரிக்கக்கூடியது வசனம். ஆனா இன்னைக்கு அது நம்மளை தொடாமலே போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம், நம்ம இருதயம் யாரு கூட இல்லை, இப்போ ஆண்டவர் கூட இல்லை, பயம் விட்டு போச்சு. அதனால தான் இதெல்லாம் என்ன செய்யுமா. அதனால நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேத வசனத்தை யாரோ பிரசங்கம் பண்ண வசனத்தை இல்லை,
யாரோ ஒருத்தர் யூடியூப்ல அடிச்சு விட்டது இல்ல, யாரோ புத்தகத்துல எழுதி வச்சது இல்ல. நீங்க ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்க ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஆவியானவரே வசனத்தை நீங்க இன்னொரு வசனத்தை கூட என்ன செய்வீங்களாம்ல, ஜோடியா சேர்ப்பீங்களாம்ல. ஐயா எனக்கு என்ன செய்யுங்க, அதை கேட்கணும். அதுதான் வசனத்தை கேட்கும் போதே இதயத்துல கிரியை நடக்கும். சாதாரண வசனமா தான் இருக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் அவ்வளவுதான் இருக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, வேற எதுவும் சொல்ல தெரியாது. ஆனால் அவங்க சொன்ன வசனம் அநேகருடைய இதயத்துல சந்தோஷத்தை தரும். இதுக்கு 1000 வசனம் 1000 டாபிக் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஆவியானவர் கொடுத்தது, ஆவியானவர் பேசினது. யாரும் பேசாத நாம பேசணும் இல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் பேசுறத நாம பேசணும். சொல்லுங்க அல்லேலூயா. கவனிங்களா? இதை கேட்க விடாம ஆக்குறது நம்முடைய இருதயம் எங்க போயிட்டா பாருங்க, தூரமா போனதுனால. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் போது, தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது, நாளாகமத்தை அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான்னு வாசிக்கும் போது நமக்கு என்னவா இருக்கு? சலிப்பா இருக்கு. இதை கேட்க முடியல, வாசிக்க முடியல. ஆனால் ஞானம் உள்ளவனுக்கு இது என்ன செய்யும்? விளங்கும். அந்த ஞானம் எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படும் போது இருக்கு. நீங்க ஆண்டவருக்கு பயப்படாதான். கொண்டாட்டிக்கு இல்ல, புருஷனுக்கு இல்ல, வரப்போற நோய்க்கு இல்ல, பேய்க்கு இல்ல. யாருக்கு பயப்படணும்? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் யாருக்கு இருக்கோ ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு எதை கற்று தருவாராம்? வேத வசனத்தை உங்களுக்கு எனக்கு என்ன செய்வாராம் பாருங்க, கற்று தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் கற்று தர வேண்டியதான நாம, பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதான நாமளே தெய்வ பயம் இல்லாம ஆராதனைக்கு வர்ற நேரத்துல யா தெய்வ பயமா இருக்க வேண்டியதான நமக்குள்ள நம்ம ஆராதனைக்கு வர வேண்டிய நேரம் தெய்வ பயமே போச்சே. ஆராதனை வர்றதுக்கு நேரத்தை பார்த்தாலும் தெரிஞ்சு போச்சு, பயம் இருக்கா பயம் இல்லையான்னு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ள அதை பத்தி என்ன அப்பந்தான் விளங்கும். ஆண்டவரே எந்த எப்போ வரணும் எல்லாத்துக்கும் எது எப்படி செய்யுங்க. அந்த பாச சொன்னார் பாருங்க, ஒரு லைட்டு போடுறதா இருந்தாலும் அவங்க எப்படி இருக்கணுமா அப்படிதானே பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்குள்ள எனக்கு அதுதான் வேணும். ஆண்டவர் அதுதான் விரும்புறாரு. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கிறதான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள கூடாதபடியான காரியம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறதான காரியம் முன்னால சொன்னதுதான் பின்னால இருக்கும். நம்ம அதை வாசிக்கும் போது நீங்க அப்படி சொல்லி இந்த குதிரை அந்த ஆவி இது நடக்குது அப்படிலாம் இல்லை. முன்னால சொன்னது பின்னால இருக்கும், பின்னால சொன்னது இங்க இருக்கும், முன்னால இருக்கும். ஆனா எங்க இருக்கும்? ஒரே அதிகாரத்துல 3வது வசனத்துல இருக்கும், பின்னால 8வது வசனத்துல இருந்தது. கவனிக்கா, 3வது வசனத்துல இருக்கும், முன்னால இருக்கிற வசனத்துல பின்னால வசனத்துல வாசி 2வது வசனத்துல இருக்கும். இதுதான் மற்றபடி வெளிப்படுத்துற விசேஷம். ஏதோ நம்ம கண்டுபிடிக்க முடியாது, எங்கேயோ புதைச்சு வச்சிருக்காருன்னா என்ன செய்யாதீங்க, நினைச்சிடாது. நல்ல ஜோம் பண்ணி நல்லா என்ன செய்யுங்க, வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஆவியானவர் அதை குறித்ததான மகிமை உங்களுக்கு என்ன செய்வாரு, தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப யாராலும் வாசிக்க முடியலையா? ஏன் அந்த நாட்களிலே இது சகரியாவில் எழுதப்பட்டிருக்கிறது, இது எசேக்கியேல் தன்னுடைய தீர்க்கதரிசனத்தில் எழுதியிருக்கிறாரு. நான் அந்த புஸ்தகத்தை பார்த்தையா, அந்த புஸ்தகத்துல உள்ளும் புறமும் எழுதியிருக்கு, 2 பக்கம் எழுதியிருக்கு. நான் கேட்டேன், உள்ள எழுதியிருந்தா அவனால பார்க்க முடியல, ஏன்னா முத்திரிச்சிருக்கு, முத்திரை போடப்பட்டிருக்கு. வெளியில எழுதுற ஏன்னா வாசிக்க தெரிஞ்சவன்ட்ட கேட்டா முத்திரை போட்டிருக்குமானா, வாசிக்க தெரியாதவன்ட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியாதுமானா. உள்ள போட்டிருக்கிறது உனக்கு தெரியாதுங்களாம், ஏன் கேட்டா முத்திரை போட்டிருக்கு. அவன் வெளியில் பிரகாரமா இருக்கிறது, வெளியில இருக்கிறது ஏன் தெரியல அப்படின்னு கேட்டா, அதுதான் ஏசையா சொல்றாரு, இவனுக்கு என்ன போட்டிருக்கு, முக்காடு போட்டிருக்கு. இவனுக்கு மயக்கம் இருக்கு, சாராயம் குடிச்சா எந்த போதை வருமோ அப்படி ஒரு மயக்கம் இன்னைக்கு இருக்கு. இதுக்கு ஆண்டவர் விட்டு விட்டார். காரணம் என்ன தெரியுமா? இருதயத்துல தெய்வ பயம் என்ன செய்யாம போயிட்டு, இல்லாம போயிட்டு சும்மா உதட்டால ஆண்டவரை கனம் பண்றாங்களே தவிர இருதயத்துல ஆண்டவருக்கு என்ன கொடுக்கறது இல்ல. கனம் பண்ணுகிறாதவர்களுக்கு இந்த வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கறது ரொம்ப வேதனையான காரியம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நீங்களும் நானும் ஞானம் உள்ள பிள்ளைகளுக்கு விளங்குகிற இந்த காரியத்தை குறித்து எப்படி இருங்க, எச்சரிக்கையாங்க. வாசிப்போம் அந்த 5வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற
சிங்கம். அவர்தான் இந்த புத்தகத்தை வாசிக்க முடியும், முத்திரை உடைக்க முடியும். அவரால் தான் இதை பார்க்க முடியும். அதை பார்த்துட்டோம். ஆனா அதுக்கப்புறம் பார்க்கிறோம், அவரோடு கூட பக்கத்துல என்ன இருந்தா, சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் என்ன செய்ய கண்டேன். இப்போ ஒரு ஜீவன்களை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க. இதுல சொல்லப்பட்டதான இந்த ஜீவன்கள் என்ன அப்படின்னு கேட்டா, எத்தனை ஜீவன்களா? 4 ஜீவன்கள். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் திருப்பிக் கொள்ளுங்க, 4வது அதிகாரம். இந்த ஜீவன்கள் என்ன அப்படின்னு சொல்லி வாசித்தா, வாசிமா எத்தனைமா? 6 வாசி. பளிங்கு கொப்பான அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 ஜீவன்கள் என்ன? இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எங்க? அங்க 6ல சொல்லப்பட்டதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே? 6வது வாசிக்கிற அந்த 4 ஜீவன்களை எங்கேயே சொல்லியிருக்கு. இங்க 2ல வாசிக்கும் போது அது எங்க இருக்கு? 6ல. அவ்வளவுதான். இதை கொண்டு வந்து ஆண்டவர் கொண்டு வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்? சேர்க்கணும். அதனால நீங்க வாசிக்கும் போது நீங்க என்ன செய்யணும்? தேடி வாசிக்கணும். கடமைக்கு என்ன செய்யக்கூடாது? வாசிச்சா இது நம்ம மனசுல என்ன செய்யாது. இதை வாசிக்கும் போதே அங்க வாசிச்சதை கொண்டு வந்து என்ன செய்வாரு? சேர்ப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இப்ப வாசிக்கும் போது இப்ப 4 ஜீவன்கள் என்னன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காணுக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்றவர்களாகவும், 4ஆம் ஜீவன். இப்ப 4 ஜீவன்கள் என்ன? இப்ப 4 ஜீவன்கள் என்ன? 4 ஜீவன்கள் என்ன? இந்த 4 ஜீவன்கள் என்ன? தரதோ பிரசம் பண்ணிருக்கோம். இது 4 ஜீவன்கள் என்னன்னு கேட்டா சிங்கம். வாசிக்கிறோம். அப்படிதானே? இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரம் இருக்கிறார்கள். அவங்க கானானுக்கு நோக்கி பிரயாணப்பட்டு போகிறார்கள். பிரயாணம் பண்ண போகும்போது ஆண்டவர் எங்கே அவங்கள தங்க சொல்றாரோ அங்க தங்குவாங்க, எங்கே புறப்பட சொல்றாரோ உடனே நிறுத்திடுவாங்க. அப்ப அவங்க தங்கும் போது எப்படி தங்கக்கூடாது? சொல்லுங்க, எப்படி தங்கக்கூடாது? இஷ்டம் போல தங்கக்கூடாது. இப்ப கரெக்டா உங்ககிட்ட வந்துடும் பாருங்க. இப்ப உங்ககிட்ட சிலருக்கு கோவம் விட்டுற மாதிரி வரும் பாருங்க. இப்ப என்ன செய்யணும் கேட்டா, எப்படி தங்கக்கூடாது? இஷ்டம் போல. ஏன்னா இஸ்ரவேல் இருக்கிற 12 கோத்திரமும் 4 கோத்திரம் வடக்குல இருக்கணும், 4 கோத்திரம் இருக்கணும் தெற்குல இருக்கணும், 4 கோத்திரம் இருக்கணும். இல்ல 3 தானே, 3 வரும், அப்புறம் 12 வரும். அப்ப பாருங்க, இங்க மேற்க இருக்கணும். இப்ப 4 கோத்திரமும் 4 திசை என்ன செய்யணும்? அதனால நீங்க எங்கேயோ போய் கும்பிட போற மாதிரி எங்க வந்து உட்காரக்கூடாது. ஏன் சொல்லுங்கய்யா, எங்க வந்து இருக்கக்கூடாது? ஆண்டவர் ஆராதிக்கிறதுலயும் அப்படி இருக்கக்கூடாது. வந்தமா எருமமாடு சாப்பிட்டு போடும். ஏன்னா அது கண்ணு கடங்காம திங்க மத்தியெல்லாம் மனம் போல திங்க, மனம் போல தண்ணி குடிக்கும். அதனால அது வந்துச்சுன்னு சாப்பிட்டு போடும். என்னது சொல்லுங்க யாரு? அதே மாதிரி சபையில வந்து உட்காரும் போது எப்படி உட்காரணும்? எப்படி உட்காரணும்? நல்ல கவனிக்கலாம். வரமோ எப்படி உட்கார்றது? சிலருக்கு இதை சொன்னா வர்றது பாதி ஆராதனை இல்லை. பாஸ்டர் இப்படி சொல்லியிருக்காருன்னு நான் பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி ஒரு ஜெபம் நடத்திட்டு இருக்கேன். இதையும் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன செய்யணும்? எனக்கு என்ன செய்யல பாருங்க. ஆராதனைக்கு தேவ சமூகத்துல வந்து உட்காரும் போது எப்படி இருக்கக்கூடாது? ஆண்கள் எங்க இருக்கணுமோ அங்கதான் என்ன செய்யணும், பெண்கள் எங்க இருக்கணுமோ அங்கதான் என்ன செய்யணும். வரிசை வரிசை பைபிள் போட்டிருக்கா இல்லையா? இயேசுவானவர் அவன் 5 அப்பம் 2 மீன் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தோத்திரம் பண்ணி கொடுத்து அவன்கிட்ட சொன்னாரா, வானத்திலிருந்து வந்த அப்போ இது
உங்க அடுப்பாங்கல்ல இருந்து வந்த அப்பா கிடையாது. இது எங்க இருந்து வந்தது? வானத்திலிருந்து வந்ததுனால இதை பெற்றுக்கொள்ளும் போது உனக்குள்ள என்ன, எனக்குள்ள என்ன இருக்கணும்? ஒழுங்கு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும் சொன்னாரு. அவர்களை புள்ளின் மேல் எப்படி உட்கார சொல்லு? வரிசை வரிசையா. வரிசை எப்படி இருக்கு பாருங்க, என்ன அழகா வரிசையை பாருங்க. சொல்லுங்க பாருங்க, அம்மா அம்மா மடியில இருக்கு பாருங்க, கவனிக்கிறா? இன்னும் பால் குடிக்கிற கழுதைகளை பாருங்க, நடுதலை இல்லை மடியில் வச்சுக்கிடுறது. முழு பையனை நினைச்சுக்கிறது சோகம் இல்லை, வயசாகிட்டா சரிங்களா? அப்படி கிளடுகள் கூட வாலிபர்கள் நினைச்சுக்கிறது. கிளம்பியெல்லாம் சீக்கிரம் மாறட்டும்னு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஆசீர்வாதத்தை தர போறாரு. கவனிக்கீங்களா? ஏன்னா இவங்கள எங்க வர மாட்டாங்க, இவங்க இதே அவங்க சொந்தக்காரங்கிட்ட போக சொல்லுங்க. கல்யாண வீடு நடக்க பாருங்க, கல்யாணம் வீடு இந்த ஏதாவது நடக்க பாருங்க, அங்க விட்ட சீலைகளை கட்டிட்டு பேக்கப் போட்டு அந்த ஹோட்டல்ல விளங்க பார்த்தியா? அந்த நெக்லஸ் இந்த பூ வச்சதெல்லாம் எங்க விளங்கும்? ஹோட்டல்ல தெரியணுங்கிறதுக்காக. அப்ப முன்னால போனா போகவே மாட்டான். இப்ப முன்னால வண்ணா என்ன செய்ய மாட்டேங்காங்க. நல்ல கவனிக்கிறீங்களா? ஏன்னா இங்க பாக்குறது யார் பாப்பா பாருங்க, அங்க பாக்குறது யார் பாப்பா? அவன் இவங்க எப்படி இருக்காங்க நல்ல அதான் அவர் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க? இவங்களுக்கு ஒரு நாள் யாருக்கு பயப்படுற பயம் இருக்காது சொல்லுங்க, யாருக்கு பயப்படுற பயம் இருக்காது. இவன் என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, உங்களுக்கு என்ன இருக்காது பாருங்க. ஒரு நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அப்ப இவங்களுக்கு ஆண்டோட அந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்களா? கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்தா என்ன செய்ய வேண்டாரா? தரவேண்டாம். கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்துள்ளப்பட்ட அப்படிதான் பைபிள்ல வரும். அப்போ பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த வசனத்தை வாசிமா விட்டதுல இருந்து எதுக்காக சொல்ல வந்த, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாளையத்தில் அமரும் போது அமர்றாங்க. 4 திசையிலையும் அவங்க என்ன நாட்டுவாங்களாம்? நீங்க எங்க வாசிக்கணும்? பழைய ஏற்பாடு புத்தகத்தை வாசி. 4 கொடிகள் நட்டுவாங்க. அந்த 4 திசையிலையும் 4 கொடிகள் நட்டுவாங்க. அந்த 4 கொடிகளும் தான் 4 சுவிசேஷம். நல்லா கவனிக்கீங்களா? அப்படிதானே? யோவான், அப்படிதானே? மத்தேயு, மார்க்கு, லூக்கா. இந்த 4 சுவிசேஷத்திலையும் இயேசுவானவர் செய்த 4 சுவிசேஷத்தில் ஒன்றுல சொன்னதே ஒன்றுல வரும். சில கேட்கற எழுதினதே எழுதியிருக்கேன் பாஸ்டர், 5 மீன் இன்னொரு தடவை வந்திருக்கேன். இந்த சூமின உறுப்பு சுகமானவன் இன்னொரு சுவிசேஷம் திரும்ப திரும்ப எழுதி வச்சிருக்காங்களே அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. 4 சுவிசேஷங்களும் இயேசுவை தான் சொல்லியிருக்கு. ஆனா இயேசு யாருன்னு சொல்லியிருக்கு? சிங்கமுகம். அவர் யாரு? சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம், மேசியா. அதை காண்பித்திருக்கிறது. மனுஷ முகம், அவர் தேவகுமாரனாகவும் யாராவது இருக்கிறார்? மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார். அல்ல கவனிக்கிறார். எருதி முகம் காளை, கழுகின் முகம். அவர் யார் தெரியுமா? உன்னதமானவர், அவர் தேவகுமாரன். கழுகின் முகம். 4 சுவிசேஷங்களும் 4 ஜீவன்களா இங்க உங்களுக்கு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது பாருங்க. 4 ஜீவன்கள். வாசிக்க தொடர்ந்து. இப்ப அங்க வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை அங்க வந்து 6வது வருஷம், 6 வருஷமா 5 வருஷமா 5 6 5 அதிகாரம் 6வது வருஷம் 4 ஜீவன்கள் மூப்பர்களுக்கும் மத்தியில் 5வது அதிகாரம் 6வது வருஷம் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் நல்ல கவனம். இப்பொழுது நீங்கள் நானும் பார்க்கிறதான இந்த மூப்பர்கள், இந்த மூப்பர்கள் யார்? இந்த மூப்பர்கள் இவங்க எண்ணிக்கை எத்தனை? அன்னைக்கு வாசமா எத்தனை? 24. அப்படிதானே? இந்த 24 பேர் யார்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அந்த 12 கோத்திரம் இருந்தது இல்லையா? அந்த கோத்திரத்தில் உள்ள அந்த 12 பேர். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு சீசரா இருந்தார்களே 12 சீசர்கள். அந்த 12 24 மூப்பர்கள். இங்கதான் யார் இருக்கிறா? ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் இப்ப யாராலும் வாசிக்க முடியாத, யாருக்கும் தகுதியே கிடையாது அப்பேற்பட்ட புஸ்தகத்தை அவர் என்ன செய்ய போறாரு? வாசிக்க போறார். அதை முத்திரை என்ன செய்ய போகிறார்? உடைக்க போகிறார். இதெல்லாம் எப்பொழுது நடக்கிறது ஐயா? எப்பொழுது நடக்கிறது? ரகசிய வருகையிலே மணவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யறது? நடக்கிறது. அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி துவங்குகிறது.
அப்ப இது என்ன செய்யறது பாருங்க நடக்கிறது. அப்பதான் அந்த முத்திரை உடைச்சி இந்த பூமியின் மேல் உண்டாகிற சாபத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவிழ்த்து விடுறாரு. எதெல்லாம் அதான் பைபிள்ல போட்டிருக்கு. நீங்க நான் வாச 6வது அதிகாரம் வாசிங்க, முதல் வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. நான் பார்த்தபோது முதல் முத்திரை ஒன்றை உடைக்க கண்டேன். முதலாவது முத்திரை உடைக்கப்படுகிறது. ஐயா, மணவாட்டி எடுத்துக் கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் உடைக்கப்படுகிற முதல் முத்திரை உடைக்கப்படுகிறது. உடைக்கப்பட்டவன் என்ன நடக்குமா பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வெள்ளை குதிரையை கண்டே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருந்தது. கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவனுக்கு இப்ப முதல்ல ஒரு குதிரை, இந்த குதிரைய ஓட விடுறதுக்கே மணி 9 மணி ஆகிட்டு இருந்தாங்க. அதனால என்ன செய்வோம், அடுத்த குதிரை திரும்ப என்ன செய்வோம், இடையில விடும்போது என்ன செய்யறேன், ஆமா நீங்க எங்களை சில சொல்றாங்க, வாசல் நீங்க குதிரையவே ஓட விட்டுருக்கலாம், எங்களை போட்டு ஓட விட்டதுனாலதான் உங்களுக்கு குதிரையை பிரசவம் பண்ண முடியல. சில சொல்றாங்க. எனக்கு அப்படி கேட்டுருங்க, உண்மையை சொல்றேன். திடீர்னு டிங் டிங்னு அந்த மணி அடிச்ச மாதிரி கேட்டுரும். திடீர்னு என்னன்னு கேட்டா, நீங்க மற்றது எங்களெல்லாம் சொல்லாம இருந்தா நீங்க குதிரையை ஓட விட்டுருக்கலாம். ஆமா, என்ன செய்ய, பிரசங்கமே எதுக்கு தானே, உங்களுக்கு எனக்கு தானே பிரசங்கம், அப்படிதானே? குதிரையை ஓட விடுறதா பிரசங்கம்? ஐயா, எழுதுனது அப்படிதான், அது பாட்டு இருக்க போதே, அப்படிதானே? பிரசங்கம் யாருக்கு? உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன உண்டாகணும், மனம் திரும்புதல் உண்டாகணும், கேட்கிறவங்களுக்குள்ள மாற்றம் உண்டாகணும், அவ்வளவுதான். அதுதான் பிரசங்கம். எழுதுனதே போட்டு உங்களுக்கு சொல்லி எனக்கு திறமையை காட்டுறதுக்கா? அப்படிலாம் கிடையாது. நமக்குள்ளே எனக்குள்ள நான் பிரசங்கம் பண்ணும்போது எனக்குள்ளே மாற்றம் ஆண்டவர் தருவார். அவன் எனக்குள்ள நீ எதுல திருந்தணும், நீ என்ன இல்லாம உனக்குள்ள ஊழியக்காரா இருந்துட்டு உனக்குள்ள நீ என்ன மாற்றம் வரணுங்கிறத என்ன சொல்லி தருவார். நல்லா கவனிக்கீங்களா? உங்களுக்குள்ள ஆண்டவர் தருவார். இதுக்கு தான் பிரசனம். ஆமா, அந்த ஸ்தோத்திரம். பாருங்க, குதிரை முதல்ல அந்த குதிரை மட்டும் எண்ணிச்சிடுறேன். ஒரு ஒன்றை எண்ணிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே வாசி ஓட விட்டுடுங்க. கத்திரங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அந்த குதிரை என்ன எழுது, வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை வாசிமா. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் இப்போ நல்ல கவனிங்க. அதுல சொல்லப்பட்டதான சில வசனங்களை மட்டும் சொல்றேன். முதல்ல இப்ப வாசிக்கிறோம் பாருங்க. கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வாசிக்கலாம். இப்போ இன்னொரு வசனம் வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. புறப்பட்டது. நல்ல கவனிங்க. மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரீடம் கொடுக்கப்பட்டது, அதிகாரம் என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. இப்ப 8வது வசனம் வாசிங்க. நான் பார்த்தபோது மரணம் என்று பெயர் சென்றது, பஞ்சத்தினாலும் சாவினாலும் துஷ்ட மிருகங்களினாலும் கொலை செய்யும்படியான அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டதெல்லாம் பாருங்க. கொடுக்கப்பட்டது அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இது இப்ப முதல்ல முதல் முத்திரையை உடைச்ச உடனே இந்த பூமியில நடக்கப்படுகிறது என்னன்னு கேட்டா, இந்த 7 வருஷத்தை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த 7 வருஷம் அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டது. அவன் எடுத்துக்கொள்ள முடியாது ஆண்டவர்கிட்ட, ஏன்னா அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்போ அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டது.
நீ யாரோன்னு நினைச்சிடக்கூடாது. அவன் தான் யாரு? வெள்ளை குதிரையில வருதுன்னா ஆண்டவர் நினைச்சிடாங்க. வெள்ளைன்னா ஆண்டவர் தானையா அவன் நினைச்சிடக்கூடாது. இந்த வெள்ளை குதிரை யான்னு கேட்டா அவன் இயேசு கிறிஸ்து அல்ல, அவன் என்னது அவரை மாதிரி வர பார்ப்பான். அதனால தான் அதில் போட்டு காமிச்சேன். நாங்களும் ஊழியக்காரன் தான், நாங்களும் போப்பாண்டவர் தான், நாங்களும் பாசல் தான் அப்படின்னு போட்டு காமிச்சேன். அவன் அப்படிதான் வருவான். கொலைகாரனா வர மாட்டான், வேசிக்காரனா வர மாட்டான், ஸ்மக்லிங் இந்த கடத்தல் பண்றவன செய்ய மாட்டான், போத பழக்கத்தை பண்ணி கொடுக்கறவன வர மாட்டான். அவன் எப்படி வருவான் தெரியுமா? சமாதானம் பண்றமானத்தான் வருவான். உங்களுக்காக வேண்டுறோம், உங்க கஷ்டத்தை மாத்துறோம், உங்க துன்பத்தை மாத்துறோம். அப்பனா தான் யூதர்கள் அவனோடு கூட போய் என்ன வைப்பாங்களாம்? உடன்படிக்கை வைப்பார். நல்ல கவனிங்க, அவன் கூட போய் சேர்ந்துக்கிடுவாங்க. அதனால தான் சொல்றோம், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சேராத நாம யார்கிட்ட போய் சேர வேண்டியிருக்கோம்? அவனை நல்லவனாக நினைக்க வேண்டிய நாள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாள் வரக்கூடாதுன்னா நீங்கள் நான் அந்த மணவாட்டி சபையாக என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ளப்படணும். நம்ம ஆண்டவர் எப்படி இருப்பார்? அவர் வருவதான காரியம் இருக்கு. அதை வாசிருங்க, அதை மட்டும் வாசிருங்க. எப்படி சொல்றேன்? 19வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் வாசிங்க. 11ல இருந்து வாசிங்க. கண்டே காணப்பட்டது, அதின்மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது. இங்க கிரீடங்கள் என்ன செய்தன? இருந்தன. கவனிக்கீங்களா? இருக்கிறது வேற, கொடுக்கப்படுகிறது வாசிங்க தொடர். இருந்தன. அவருக்கே வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்ததா? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். ஓ, நல்ல கவனிக்க. அவருடைய நாமம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. இவ்வளவு நேரம் நீங்களும் நானும் வாசியமே, எதை நீங்க வாசிக்கணும், எதை நீங்க கேட்கணும், எதுக்கு நீங்க கீழ்ப்படியணும், நானும் பயப்படணும்னு சொல்றமே, எதுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து சொல்றமே. அந்த இயேசு கிறிஸ்து எதுக்குள்ளதான் இருக்கிறாரா? சொல்லுங்க. எந்த வார்த்தையை கேட்க விடாம உங்களை ஆக்குறாரோ, எந்த வார்த்தையை புரிய விடாம ஆக்குறாரோ, எந்த காரியத்தை அந்த இயேசு உங்களுக்குள்ள வர விடாம ஆக்குற அந்த தெய்வ பயம் இல்லாம நீங்களும் நானும் நினைச்சிட விடாது. யா பேரக்கூடாதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் தெய்வ பயத்தோட என்ன செய்யணும்? தெய்வ பயம் இருக்கணுமா? யாருக்கு இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்கு பயப்பட வேண்டியது யாருக்குள்ள இருக்கணும்? யாரை பார்க்காதீங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி. நாங்க பாஸ்டரா இருக்கிறவங்க, ஊழியத்தில் இருக்கிறவங்க அப்படி இருக்கலாம். எங்களை மன்னிச்சு விட்டுருவாரு நினைக்கிறேன். விடவே மாட்டாரு. எங்களை பார்த்து நீங்க இணைந்திடக்கூடாது, இடையிடக்கூடாது. உங்களை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து இடையிடக்கூடாது. இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தவங்க அவங்கள பார்த்து யாரையும் பார்க்காதீங்க. கர்த்தர் நீங்க யாரைதான் பார்க்கணும்? அவரை பாருங்க. அவர் பயபக்தி உள்ளவர். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க வேண்டிய பரிசுத்தம், ஒழுங்கு, நீதி, இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த பரிசுத்தம், இந்த ஒழுங்கு, இந்த நீதி எல்லாம் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிறது உங்ககிட்டே அண்டே என்ன செய்யணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது இல்லாம போகக்கூடியதான காரியம் என்ன செய்ய போறது பாருங்க. இந்த பூமியில நடக்க போறது. இயேசு கிறிஸ்துவை போல ஒருத்தர் என்ன செய்ய போறான்? இங்க வர போகிறான். ஆனா நாம இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்கிறதுனால நாம எங்க போகிறோம்? நாம சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்க பார்க்கிறவன் வேற, இருக்கிற நாம எங்க போயிடணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவனுக்கு நமக்கு என்ன கிடையாது? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. அவன் ஜாடையோ, அவன் வார்த்தையோ, அவன் ஜீவியமோ நம்மகிட்ட ஒண்ணு இருக்க கூடாது. நம்முடைய அனைத்து காரியமும் யார மாதிரிதான் இருக்கணும்? கர்த்தர் எல்லாருக்கும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் வேதபாரகர் பரிசேயரை போல போதிக்கவில்லை. அவர் ஆமென் அல்லேலூயா. கண்ணமூடி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எச்சரித்து போதித்தார், கண்டித்து போதித்தார். ஆமென், ஆமென். கண்ணமூடி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை, மகிமை. சகரியாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த குதிரைகள் ஆவிகளாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணமூடி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆவிகள், இந்த அந்திகிறிஸ்துவினுடைய இந்த தந்திரங்களில் எந்த கிரியைகளும் நமக்குள்ள இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகிமை மகிமை எல்லாரும் கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணி ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆமென் 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 ஆண்டவரே துதிக்கிறோம் ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறுமே ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணும் நல்ல ஆழத்திலிருந்து வாய்த்தர சொல்லு உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் ஆடணுமே
துதி எல்லாம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். அல்லேலூயா. 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 சோதரம். சபை ஆராதனைக்கு எல்லாரும் சாப்பிடுங்க. 10:30 மணிக்கு சபை ஆராதனைக்கு இடைக்கால சபையில் துவங்கும். அதிகாலையில் 5 மணிக்கு விக்கிபுரம் சபையில் நடைபெறும். 8 மணிக்கு கருவந்தாச